எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே ஐஎன்எம்ல நிறைய டாபிக்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். என்னோட நோட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th செஞ்சுரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th ரொம்பவே முக்கியமான ஒரு லெசனும் கூட. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம், வாங்கிக்கலாம். ஸோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th செஞ்சுரி இதில் பார்த்தோம்னா எப்படி வந்து ஒரு ஐஎன்சியில் மாட்ரேட்ஸ்னு தனியாக ரிவைவலிஸ்ட் தனியாக, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாக வந்து பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 19th செஞ்சுரியில் நடந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேயும் ரெண்டாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்று ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னும் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிஞ்சிருந்தது. அதாவது ரிஃபார்மிஸ்ட் வந்து யார் சொல்லுவாங்க, மாட்ரேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னும், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ரிவைவலிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து பிரிஞ்சிருந்தது. ஸோ அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன சமாஜ்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூமெண்ட், இது மூலமும் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்ட்டோம். ரிவைவலிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், அதே மாதிரி தியோபான் மூமெண்ட், இது எல்லாமே ரிவைவலிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இது வந்து அதாவது ரிஃபார்மிக்ஸ் மூமெண்ட்டில் எந்த சமாஜோ எந்த மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஷின் கேட்டு ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ அதனால் வந்து எது ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் எது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் பார்த்துக்கிறது மிகவும் முக்கியம். ஸோ ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபான் மூமெண்ட். ஓகே, அடுத்து இவங்க மட்டும்தான் வந்து போராடினாங்களா தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை. வந்து பார்த்தோம்னா சில பேர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு சில பேர் வந்து போராடிருக்காங்க டோட்டலாக இந்தியாவில். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே, புனேயில் வந்து ஜோதிபா பூலே அப்படின்றவங்களும், நாராயணகுரு கேரளா அப்படின்றவங்களும், ஐயன்கிரி கேரளாவை சேர்ந்த அவங்களும், நம்ம தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், அவங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கவங்களுக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த 5 பேரும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆதரவாக போராடிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம இவங்களெல்லாம் பற்றி பார்க்குறது தான் இந்த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். இது ஒரு ஓவர் வியூ மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது பெங்கால் தான். லைக் வந்து எப்படி இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட மெயின் ஏரியானா பெங்காலோ, அதே மாதிரி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஸோ அங்கே எங்கே வந்து இது நடக்குதோ அங்கே தானே வந்து ரிஃபார்ம்ஸோ இல்லை எந்த ஒரு ரிவால்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கிறதுனால நடக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பெங்காலில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச பிரம்மோ சமாஜ் தான். அதை ஸ்டார்ட் பண்ணது யார், ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றது தான் பிரம்மோ சமாஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா 1828, அதாவது 20th August 1828 தான் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு இந்த பிரம்மோ சமாஜை. எங்கே பார்த்தோம்னா கொல்கட்டாவில். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எப்போ எங்கே இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஸோ 1828 கொல்கத்தாவில். அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராயோட டைம் லைன் பார்த்தோம்னா 1772 1833. ஸோ வந்து டபுளாக இருக்குது, 2 7 இங்கே 2 3, அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ 1772 1883, சரி 1833. ஓகே, இவர் பார்த்தோம்னா இவரோட ஐடியாஸ் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ஐடியாஸாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா இவரோட மதர் டங் பெங்காலி இருந்தாலுமே வேறு லாங்குவேஜான சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன், அப்புறம் இங்கிலீஷ், இதில் எல்லாமே வெல் வெஸ்டர்ன் நல்லாவே இருந்தார். அது இவர் இதெல்லாம் அப்போஸ் பண்ணாரு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் செரிமோனிஸ் அண்ட் பெரிஷியஸ் சோசியல் கஸ்டம்ஸ், அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே ஒரு ஆப்போசிட்டாக இருந்தார். இவர் பார்த்தோம்னா மோனோயித்திசம் அண்ட் ஆன்டி ஐடால்ட்ரியில் பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு நம்பிக்கையான ஒரு இதாக இருந்தார். மோனோத்திசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் மோனோத்திசம். இதே பார்த்தோம்னா ஆன்டி ஐடால்ட்ரி பார்த்தோம்னா அதாவது சிலையை வந்து கடவுளாக கும்பிடுறது வந்து இவர் எதிர்த்தது, அதாவது ஆன்டி ஐடால்ட்ரி. ஸோ இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை மோனோத்திசம் அண்ட் ஆன்டி ஐடால்ட்ரி. அடுத்து இன்டர்பிரிட்டேஷன். இவர் என்ன பண்ணுறாருன்னா உபனிஷத்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்ஷியன் டெக்ஸ்ட், இந்துஸோட ஆன்ஷியன் டெக்ஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து படித்து என்ன சொல்கிறாருன்னா மோனோத்திசம் அதே மாதிரி வர்ஷிப் ஆஃப் ஒன் காட் தான் வந்து இந்த உபனிஷத்ஸ் இதில் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வந்து அதனால தான் அவர் வந்து மோனோத்திசம் ஆன்டி ஐடால்ட்ரி மேலே ரொம்பவே ஒரு நம்பிக்கையாக இருந்தார். வேறு என்னெல்லாம் அவர் பண்ணாரு பார்த்தோம்னா விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாலிகாமி வந்து தடை செய்யணும், அதாவது ஒருத்தங்க வந்து நிறையா பேர் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கணுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தி ஒழிக்கிறது, சத்தி இருக்கு இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் இறந்தோடனே ஒய்ஃபு போய் நெருப்பில் குடிச்சிருவாங்க இல்லையா, அந்த வழக்கத்தையும் வந்து தடை செஞ்சதுக்கு மெயின் காரணமே இவர் தான். இவர் என்ன பண்ணுவார்னா அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தால் வில்லியம் பெண்டிங்கை பார்த்தோம்னா இந்த சதியை அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி 1829 பார்த்தோம்னா இந்த சதியை வந்து அபாலிஷ் பண்ணுவாங்க. ரொம்பவே முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ யாரால் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், யாரை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங்,
எப்போ பார்த்தோம்னா 1829. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜா ராம்மோகன் ராய் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினையன்சஸ், அதாவது இந்தியாவோட மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது முக்கியமான ஒரு இது. ஸோ ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினையன்சஸ் ரொம்பவே முக்கியம். அடுத்து பார்க்கலாம். அது வேறு எதுக்கு எகென்ஸ்டாக இருந்தாருன்னா, அதாவது பெண்கள் வந்து ஆண்களை விட குறைச்சல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எகென்ஸ்டாக இருந்தார். பெண்கள் வந்து படிக்கணும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ணார். பிரம்ம சமாஜ் முன்னே பார்த்து எப்போ ஃபவுண்ட் பண்ணார்? 1828. அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் வந்து எந்த ஒரு இமேஜுமே இல்லாத ஒரு கோயில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு சாமியோட சிலையோ இல்லை அதோட பிக்சர் ஏதோ ஒன்று ஒட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு இமேஜ் இல்லாத ஒரு கோயில் வந்து கல்கட்டாவில் கட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ரிலிஜன் ஷுட் பி ரிவைல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்பரரிலி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அலிடட் டு. ஸோ எந்த மதத்தை பற்றியும் வந்து தப்பாவோ இதை கமெண்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் வந்து சொல்லுவார். இந்த கோட்ஸ் கொடுத்து கேட்கலாம். நோ ரிலிஜன் ஷுட் பி ரிவைல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கான்டெம்பரரிலி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அலிடட் டு அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா ராஜா ராம்மோகன் ராய். ஸோ சமாஜ் வந்து இந்த பிரம்மோ சமாஜ் சேர்ந்தவங்க பார்த்தோம்னா ஐடல் ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த சமாஜில் இருக்கவங்க ஐடல் ஒர்ஷிப் அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபார்வேட் பண்ணுறாங்க. அடுத்து இவங்களுக்கு அடுத்து வரது தான் பார்த்தோம்னா மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். ஸோ ராஜா ராம்மோகன் ராய் நான் பார்த்தோம் இல்லையா, 1833 இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வரது தான் தேபேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இந்த தேபேந்திரநாத் தாகூர். ஸோ இவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1870 1905 வரைக்கும் அவரோட டைம்லைன். ஸோ ராஜா ராம்மோகன் ராயோட இதை பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாரு. இவர் தேபேந்திரநாத் தாகூர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபேத், அவரோட நம்பிக்கை 4 ஃபேத் வந்து முன்வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிகினிங் தேர் வாஸ் நத்திங், ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சுப்ரீம் பீயிங் தான் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிச்சுன்றாரு. அது வேறு யாரும் இல்லை, காட் ஆஃப் ட்ரூத், உண்மையின் கடவுள்ன்றாரு. அதே மாதிரி முடிவில்லா விஸ்டம் அப்படின்றாரு. அதே மாதிரி குட்னஸ் அண்ட் பவர், எட்டர்னல் ஆமை பிரசன்ட், ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு யாருமே கிடையாது, ஒன்லி ஒன், அவ்வளோதான். ஸோ அவரோட சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம் அண்ட் இன் இஸ் ஒர்க்ஷிப் இன் த வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிறவி பயன்பாடு சொல்லுவாங்களே, அந்த இது எப்போ நமக்கு கிடைக்கும்னா அந்த விஷயத்த, அதாவது ஒருத்தங்க தான் அப்படின்றத நம்பி அவங்க நம்ம கொடுத்தோம்னா இந்த உலகம் அடுத்த உலகத்துலேயும் நமக்கு பிறவி பயன் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பிலீவ் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் இஸ் வில். நம்ம என்னென்னா அந்த ஒருத்தங்க அப்படின்றத நம்பி நம்ம அவங்களுக்காக வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும், அவங்களோட பிலீஃப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை வந்து வைக்கிறாரு. ஸோ இந்த 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்து கேட்கலாம், யார் வச்சதுன்னு கேட்கலாம், இல்லை 4 ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து யார் இதில் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தோம்னா 1772 1833 வரைக்கும். ஸோ அப்புறம் 1833 அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூரோட ஃபாதரோட தேபேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எடுத்து நடத்துகிறாரு. அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா 1817 1905 வரைக்கும். ஓகே, அடுத்து தான் பார்த்தோம்னா கேசப் சந்திர சென் அப்படின்றவர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தேபேந்திரநாத் வந்து ஒரு மாட்ரேட் ரிஃபார்மர், பிரம்ம சமாஜ்னாவே மாட்ரேட்டாக. ஸோ அதெல்லாம் தேபேந்திரநாத் பார்த்தோம்னா ஒரு மாட்ரேட் ரிஃபார்மர் தான், கொஞ்சம் இப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அளவுக்குலாம் கிடையாது, ஒரு மாட்ரேட். ஆனால் வந்து அவருக்கப்புறம் வர ஒரு எங்கர் கலீக்ஸ், அதுக்கப்புறம் வரவங்கலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் எப்படி சொல்ல வேகமான மாற்றங்களை வந்து விரும்புகிறவங்களா இருந்தாங்க. அதனால தான் அவங்க எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அதில் வந்து பெரிய ஆளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேசப் சந்திர சென். எப்படி ஐஎன்சியில் அந்த லால் பால் இவங்க 3 பேர் ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்களோ, இந்த சமாஜ் இதில் ரிஃபார்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்தது கேசப் சந்திர சென் அப்படின்ற ஒரு ஆள் தான். இவர் வந்து 1857 கரெக்டாக கிரேட் ரிவால்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இயர்ஸ் வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னொரு இயராக இல்லாமல் அந்த இயர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ 1857 ஜாயின் பண்ணுறாரு. 1857 என்னது கிரேட் ரிவால்ட் நடந்துச்சு இல்லையா, ஸோ அது அப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு. இவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1838 84 வரைக்கும். ஸோ 84 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ வந்து எப்போவுமே மாட்ரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, 1866 ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 1866 வந்து என்ன நடந்துச்சு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நவரோஜி வந்து ஒன்று ஃபவுண்ட் பண்ணார், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாரா. அது அன்றைக்கே தான் வந்து பார்த்தோம்னா பிரம்ம சமாஜ் பிரிஞ்சுட்டு இவர் தனியாக போயிடுறாரு. ஸோ வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அழகா, ஸோ இதை வச்சு அதை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறாரு 1857, எப்போ பிரிஞ்சு போகிறாரு 1866. ஸோ கேசப் என்ன பண்ணுறாரு, தனியாக பிரிஞ்சு போய் ஒரு ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்தோ பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு.
தேபேந்திரனுக்கு வந்து ஏற்கனவே இருந்த பிரம்ம சமாஜ் ஆதினா என்னது அந்த காலத்துல இருந்தவாங்க. ஸோ ஆதி பிரம்ம சமாஜ்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஷப் என்ன பண்ணுறாரு, அவரோட 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ இது பார்த்தோம்னா அவங்க கொள்கைக்கு எதிரானது. அதாவது குழந்தைங்க சைல்டு மேரேஜ் இதெல்லாம் வந்து எதிரானது அவங்களோட இதுக்கு. ஸோ அதை இவர் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஆகிட்டு கேஷவ ஆரம்பித்து அந்த இந்திய பிரம்ம சமாஜ் வந்து விலைக்கு போய் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சாதாரண சமாஜ். ஸோ இவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜ் அதை வந்து யாரை ஸ்டார்ட் பண்ணாங்க, ராஜா ராம்மோகன் ராய். எப்போ பார்த்தோம்னா 1828 ஆரம்பிக்கிறாரா. அடுத்து பார்த்தோம்னா 33 இறந்து போகிறாரு. தேபேந்திரநாத் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ தேபேந்திரநாத் வந்து அதில் இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்கர் கலீக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிக்ஸ் லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவரில் மீது தான் கேசப் சந்திரசேன். அவர் பார்த்தோம்னா 1857 ஜாயின் பண்ணுறாரு. பட் வந்து 1866 பிரிஞ்சு போயிடுறாரு. அந்த கேஸை ஆரம்பிச்சது தான் இந்தியா பிரம்மோ சமாஜ் அப்படின்றது. அதுக்கு தேபேந்திரநாத் என்ன பண்ணுறாரு, சரி பிரம்மோ சமாஜ் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஆதி பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கேஷவ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட 14 வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இந்த கொள்கைக்கு எதிராக சொல்லி சில பேர் அதிருப்தியில் வெளில தனியாக போயிடுறாங்க. தனியாக போய் இவங்க கூட சேராமல் தேபேந்திரநாத் கூட சேராமல் கேஷவ் கூட சேராமல் சாதாரண சமாஜ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. மூணு பிரம்ம சமாஜாக பிரியுது. இந்தியா பிரம்ம சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜ், சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரியுது. அவ்வளோதான், இது பிரம்ம சமாஜ். அடுத்து பார்க்கலாம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அதுக்கு அடுத்து வரதான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1820 1891. ஸோ நான் 1820 1891 தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா பெங்காலை சேர்ந்தார் தான். ஸோ ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தோம்னா வெஸ்டர்ன், அவரோட இது ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ஐடியாஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் வித்யாசாகர் பார்த்தோம்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுவும் வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸும் ப்ராக்ரெசிவாக ஒரு விஷயம் தான் அப்படின்றாரு. யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்சர்ஸ் ப்ராக்ரெசிவ் வாஸ் செட் பை அப்படின்னு சொல்லி போட்டு வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேட்கலாம். இந்த இந்து ஸ்கிரிப்சர்ஸ் ப்ராக்ரெசிவ்னு சொல்லிட்டு கொண்டு போய் ராஜா ராம்மோகனில் போயிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் போட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகல. அதனால் வித்யாசாகர் சொன்னார் இந்த ஸ்கிரிப்சர்ஸை ப்ராக்ரெஸ்ன்னு சொன்னார். அதே மாதிரி ப்ரூஃபும் பண்ணார். என்ன ப்ரூவ் பண்ணார், நோ சதி ஆர் விட்டோ ரீமேரேஜ் ப்ராஹிபிஷன் இன் ஸ்கிரிப்சர்ஸ். அந்த விட்டோ ரீமேரேஜ் ப்ராஹிபிட் பண்ணுறதோ சதி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே கிடையாது, ஸ்கிரிப்சர்ஸில் எதுவுமே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. அடுத்து இவர் யார், இது நெக்ஸ்ட்டு முக்கியமாக பயன்படுத்தினா மாடர்ன் பெங்காலி ப்ரோஸோட பியானியர். இவர் தான் வந்து மாடர்ன் பெங்காலி ப்ரோஸை ஃபஸ்ட்டு இது பண்ணதுனால இவர் பியானியர்னு சொல்லலாம். ஸோ மாடர்ன் பெங்காலி ப்ரோஸோட பியானியர் யாருன்னு கேட்டோம்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்து வேறு என்ன ப்ரொமோட் பண்ணுறாரு பார்த்தோன்னா கேர்ள்ஸ் எஜுகேஷன். அதே மாதிரி அந்த எஜுகேஷன் அவங்க பண்ணணுன்றதுக்காக நிறைய ஸ்கூல்ஸை செட்டப் பண்ணுறாரு. இவரோட மெயின் இப்போ என்ன தான் வந்து ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்க நிறையா விஷயத்துக்கு வந்து போராடுவாங்க. பட் அவங்களதில் பார்த்தோம்னா எவ்வளோ போராடினாலும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மெயினான ஒரு இதுக்காக மட்டும்தான் மெயினாக போராடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அம்பேத்கர் இருக்காருன்னா அவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக எல்லாமே போராடினார், எல்லாம் சரி. இருந்தாலுமே அவரோட மெயின் இது என்னது, அவரோட டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காக போராடினார். அந்த மாதிரி தான் இவர் பார்த்தோம்னா ஈஸ்வர் என்ன பண்ணார், என்னதான் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இல்லை ரீமேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலுமே சைல்டு விடோ வந்து சைல்டு விடோ, அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னா 12 வயசு குழந்தைங்க 11 வயசு குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தைங்க பார்த்தோம்னா அவங்க அந்த பசங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள தான் வந்து சைல்டு விடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட நன்மைக்காக அவரோட லைஃபை வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஸ்பெண்ட் லைஃப் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோ. ஸோ சைல்டு விடோவோட அவங்க லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்காக இவர் வந்து ரொம்பவே இது பண்ணார். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டு தான் விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856. ஸோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் எப்போன்னு பார்த்தோம்னா 1856 கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா கிரேட் ரிவால்டுக்கு முன்னாடி வருஷம் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் எப்போ பார்த்தோம்னா 1856. வித்யாசாகர் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து பார்த்தோம்னா ஐபிசி செக்ஷன் படி 86 ஐபிசி செக்ஷன் வந்து 86 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு ஏஜ் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு, 8 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா 1860 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 இயர் தான் வந்து மேக்ஸிமம். அது இப்போ எப்படி 21 வயசு தான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் இருக்காங்க. அது மாதிரி அப்போ 10 வயசுனாங்க. அடுத்து ஒரு 30 வருஷம் கழிச்சு 1891 பார்த்தோம்னா 12 வருஷம் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தா 1925 பார்த்தோம்னா 13 வருஷம் அப்படின்னாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இது முக்கியம். 1860 10 00 முடியுது அப்படின்னா வச்சுக்கோங்க. 1860 10. அடுத்த 30 வருஷம் கழிச்சு 1891 12 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1925 பார்த்தோம்னா 13 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு வந்து ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து எப்போன்னு பார்த்தோம்னா 1929 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தோம், ஒரு கமிட்டி நார்மலாக எதுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து
கமிட்டி போட்டாங்களா, அதெல்லாம் எதுக்கு? ஸோ வந்து நம்ம ஒரு இது வந்து கொண்டு வந்துட்டோம், ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து அது நல்லா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு கமிட்டி போட்டு நீ போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போங்கன்னிருவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த கமிட்டியில் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டது தான் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி 1929. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1920 ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி வந்து போடுறாங்க. பட் பார்த்தோம்னா அந்த கமிட்டின்றது ஒரு பேப்பரில் வந்து இருந்தே தவிர வந்து ஒரு நல்ல நடைமுறைக்கு வந்து வரல. ஸோ வந்து அந்த ஸோ படித்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சது. பட் வந்து படிக்காத ஒரு பாமர மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயம் போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரிமைண்ட் இன் பேப்பர் வாஸ் கன்ஃபைன் டு ஜட்ஜஸ், லாயர்ஸ் அண்ட் ஃபியூ எஜுகேட்டட் மென். இவங்களுக்குள்ளார தான் வந்து இது வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ வேறு விஷயம் இல்லை. அவங்க படித்ததால அவங்க புரிஞ்சுது. பட் படிக்காதவங்க வந்து இது வந்து போய் சேரலை, அந்த அளவுக்கு கொண்டு போய் சேரலை அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ஐபிசி செக்ஷன் 1860 படி ஏஜ் ஆஃப் கன்சென்ட் பார்த்தோம்னா 1860 10 வருஷம்னும் 1891 12 வருஷம்னும் 1925 பார்த்தோம்னா 13 வருஷம்னு கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி 1929 கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ். இந்த பிரார்த்தனா சமாஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா ரிஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் கெயின் ஸ்டெம். ஸோ இது பார்த்தோம்னா பெங்கால் பிரம்மோ சமாஜ். இது பார்த்தோம்னா பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிரம்மோ சமாஜ் நம்ம மேலே பார்த்தோம். ரிஃபார்மிஸ்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா அலிகார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட பிரார்த்தனா சமாஜும் பிரம்மோ சமாஜும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ எங்கே ஃபவுண்ட் பண்ணுறாங்க பார்த்தோன்னா பாம்பேயில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1867. ஸோ 1867ன்றது பார்த்தோம்னா 857 மாதிரி இருக்கா? ஸோ அதை வச்சு 857 ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ 1867 கிட்டத்தட்ட அது சிமிலராக இருக்குது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து மறந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு புரிதல் இருக்கலாம். ஸோ 1867 எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க? பாம்பே. பிரம்மோ சமாஜ் பார்த்தோன்னா கல்கட்டாவில். ஓகே, யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்க? டாக்டர் ஆத்மாராம் பண்டுராங் அப்படின்றவர் தான் வந்து அதை ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ பிரார்த்தனா சமாஜ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தோம்னா பாம்பேயில். எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1867 யார் ஃபார்ம் பண்ணுறாங்க? டாக்டர் ஆத்மாராம் பண்டுராங். ஸோ இவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1825 1898 வரைக்கும் உயிரோட இருக்காரு. ஸோ 1825 1898. ஸோ இவருக்கு கீழே பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான 2 ஆளுங்க பார்த்தோம்னா வேலை செஞ்சாங்க. அவங்க யார் பார்த்தோன்னா ஆர்சி பதக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பந்தர்கர் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் அப்படின்னு 2 ரானடே அப்படின்ற ஒரு 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுங்களாக வேலை செஞ்சாங்க. ஸோ 2 டிஸ்டிங்கிஷ் மெம்பர் இன் பிரார்த்தனா சமாஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆர்சி பந்தாக்கர், அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ இவரை பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இல்லை கொஸ்டினில் வந்து கேட்டது. பொலிட்டிக்கல் சேஜ் வந்து என்ன யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாதேவ் கோவிந்த் ரானடேவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் சேஜ் அரசியல் துறவி அப்படின்வாங்க. ஸோ ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே யார் என்னன்னு சொல்லுவாங்க? பொலிட்டிக்கல் சேஜ். ஸோ அதுக்கடுத்து இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா கேடி தலாங் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இருந்தார். ஸோ அந்தளவுக்கு இருந்தார் அவர். ஓகே, அடுத்து ரானடே அவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1842 1901 வரைக்கும். எப்போ 1842 1901 ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இது வரைக்கும் கேட்டதில்ல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. 1842 1901 வரைக்கும். ஸோ இவர் ரொம்பவே முக்கியமான ஒரு 3 விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஃபவுண்ட் பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு பார்த்தோம்னா விட்டோ மேரேஜ் அசோசியேஷன். ஸோ இந்த பார்த்தது வந்து விட்டோ ரீமேரேஜ் பார்த்தோன்னா 1856. இது விட்டோ மேரேஜ் அசோசியேஷன் எப்போ? 1861. இது 56, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ விட்டோ ரீமேரேஜ் 1856. விட்டோ மேரேஜ் அசோசியேஷன் பார்த்தோம்னா 1861. ஏன்னா 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் வந்து 2 அசோசியேஷன் வேறு கண்டுபிடிச்சது வேறு இல்லையா? ஸோ அதுதான் பேர் மாற்றிக்கிறாங்க இல்லையா? இப்போ அதிமுக திமுக 2 ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தையில் தான் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. விட்டோ ரீமேரேஜ் அப்படின்னா 1856, விட்டோ மேரேஜ்னா 1861. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பூனா சர்வஜனிக் சபா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். பூனா சர்வஜனிக் சபா பார்த்தோம்னா இப்போ 1870. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பார்த்தோம்னா 1884. இது கூட குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டுருவாங்க. அதாவது இது 3மே கொடுத்துன்னு கிடையாது, மொத்தமாக இருக்கிறதுலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரவுலட் ஆக்ட்டு கொடுப்பாங்க. ரவுலட் ஆக்ட் கொடுத்துட்டு ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கலாம். பூனா சர்வஜனிக் சபா இதுலேருந்து ஒன்று கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தோன்னா ஆரிய சமாஜம் இல்லை வேறு எங்கேனாச்சும் வந்து கொடுக்கலாம். இப்படி தான் கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இயர் தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே முக்கியம். ஸோ விட்டோ மேரேஜ் அசோசியேஷன் 1861. பூனா சர்வஜனிக் சபா பார்த்தோம்னா 1870. டெக்கான் எஜுகேஷன் பார்த்தோம்னா 1884. அதாவது ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. வேறு என்ன இது பார்த்தோம்னா எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா 1884 தானே. 16/5/1884 அசாமில் வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தலாம் மாட்ரேட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அது பார்த்தோம்னா அதில் வந்து மாட்ரேட்ஸில் ஹிந்து நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம், பிரம்ம சமாஜ் பிரார்த்தனா சமாஜ்னு. ஸோ அந்த இந்துலே ரிவர்லிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த அலியார் மூமெண்ட் நம்ம மாட்ரேட்ஸில் பார்த்தது முஸ்லீம். ஸோ அந்த இந்துஸ் ஃபஸ்ட்டு இந்து மூமெண்ட் மட்டும் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து மாட்ரேட்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ ஹிந்து ரிவர்லிசம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம்னா ஆரிய சமாஜ். யாருன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சதுனா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் ஸ்டார்ட் பண்ணத்தான் ஆரிய சமாஜ். எப்போன்னு பார்த்தோன்னா 1875, 57 திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இதே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சு நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ ஒரு இயரை வந்து கரெக்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து எதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் எப்போவுமே. ஸோ அதுக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி எப்போ பண்ணாரு பார்த்தோம்னா, ஆரிய சமாஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரா 1875 வந்து பண்ணார். ஸோ ஆரிய சமாஜ் பார்த்தோம்னா ஸ்பியர் ஹெட்டட் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் பஞ்சாப். ஒன்றும் கிடையாது, பஞ்சாபில். அது வந்து மகாராஷ்டிராவோட பாம்பே, மகாராஷ்டிராவோட பார்த்தோம் கல்கத்தா பார்த்தோம் அந்த மாதிரி இந்த ஆரிய சமாஜ் பார்த்தோம்னா பஞ்சாபில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பியர் ஹெட்டட் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் பஞ்சாப். ஸோ வந்து 1875 ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம நிலையை பார்த்துட்டோம். யாரால் பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தோம். அவரோட டைமில் பார்த்தோம்னா 1824 83, 1824 83 வரைக்கும். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருனா வெஸ்டர்ன் கேஞ்சரிக் பிளெயினில் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் வேண்டரிங் அசர்டைன் இன் வெஸ்டர்ன் கேஞ்சரிக் பிளைன். ஸோ எங்கே சுற்றிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேஞ்சரிக் பிளைன் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஸோ வெஸ்டர்ன் கேஞ்சரிக் பிளைன் அவர் எழுதின புக் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சத்யார்த்த பிரகாஷ் இது எழுதுனது யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதின புக்கு தான் சத்யார்த்த பிரகாஷ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் புக் சத்யார்த்த பிரகாஷ். சரி, இவர் வந்து என்னென்னலாம் ஆப்போஸ் பண்ணார், எதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் பார்த்தோன்னா சைல்டு மேரேஜ் ஆஸ் யூஷுவல். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ், விடோரி மேரேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாருமே சைல்டு மேரேஜ் வந்து அதுக்குலாம் வந்துடுவாங்க. ஸோ சைல்டு மேரேஜ், ப்ராஹிபிஷன் ஆஃப் விடோரி மேரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அலேஜ்டு பொலிட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல். ஸோ வந்து ஃபாரினுக்கு போனால் இதாகிருப்பாங்க இல்லையா. ஸோ இதை தொல்காப்பியம் கூட சொல்லியிருப்பாங்க, முன்னீர் மகளோடு இல்லையா அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி கலந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுலாம் அப்போலாம் அசுத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட், அலேஜ்டு பொலிட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல்னு. ஸோ அதை வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. சொன்னது தயானந்த சரஸ்வதி. அடுத்து இவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தயானந்த என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல் எதுனா ஸ்ட்ரிக்ட் மோனோதிசம். மெயினாக எல்லாமே மோனோதிசம் தான். அடுத்து கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அதே மாதிரி ஆன்டி ஐடியாலிட்டி அதே தான். ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோசியல் ப்ராக்டிசஸ் அண்ட் ரிஜெக்டட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இன் இந்துயிசம். அதாவது இப்போ மேக்ஸிமம் ரிச்சுவல்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிராமன்ஸ் தான் வந்து அப்போல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதிகமாக. இப்போவுமே அதே தான், பட் இருந்தாலுமே அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது சொல்லப்போனால். ஸோ அப்படின்னும் போது இந்த பிராமன் டாமினேஷன் வந்து இந்த ரிச்சுவல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணார். அதே மாதிரி பார்த்தோன்னா ஹிந்துஸில் வந்து நிறைய அதாவது ஒரு காரணமே இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சதி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தானே. ஸோ இது எல்லாமே அவர் வந்து வெறுத்தார், ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா கேட்கலாம், பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தயானந்தன் கொடுத்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அவரோட அவர் என்ன சொல்ல, கோ பேக் டு வேதாஸ். எப்படி நம்ம போஸ் வந்து டெல்லி சலோ அப்படின்னு கத்துனாரோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இவர் வந்து கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க சொன்னார். அவரோட ஹிஸ் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் டு செக் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். அதே மாதிரி ரிலீஜன் மாறதை வந்து அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு தடுத்தார். இவரோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், அவரோட பார்த்தோம், அவர் என்ன எழுதினாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா கவுண்டர் கன்வர்ஷன். அதாவது ரிலீஜன் கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போலாம் நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தடுத்துட்டு இருந்தார். ஸோ அதை வந்து சப்போஸ் மாறிட்டாலுமே, கிறிஸ்டினாக மாறிட்டாலுமே திரும்ப வந்து ஹிந்துவாக மாறதுக்கு சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பியூரிஃபிகேஷன் செரிமனி ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி மற்ற மதத்தவங்க வந்து கிறிஸ்டினாக மாறதுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மற்ற ரிலீஜன்லேருந்து மறுபடியும் ஹிந்துவாக திரும்ப வரத்துக்கு பார்த்தா சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செரிமனியை கொண்டு வராரு. ஸோ டைரக்டட் டு ஹிந்துஸ் ஹூ கன்வெர்ட்டட் டு இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ட்டாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். சுத்தி, கோ பேக் வேதாஸ், அதுக்கப்புறம் சத்யார்த்த பிரகாஷ் எல்லாமே வந்தால் தயானந்த சரஸ்வதிக்கில் வந்துடும். அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல்ஸ் வந்து சொன்னது அவர் தான். சரி, இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஓகே, அவரோட பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஓகே. என்ன அச்சீவ் பண்ணாரு பார்த்தோம்னா இன் ஃபீல்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம், அதே மாதிரி எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுலையுமே வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்றாங்க. அதே மாதிரி தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டிஏவிஆர் ஸ்டார்ட் பண்ணாலும் இவர் தான் நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணார். என்னது, தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகே இருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா ராமகிருஷ்ணா பரஹம்சர்.
இவரோட டைமில் பார்த்தோன்னா 1886 86. ஸோ வந்து 3686ன்றதுனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோம், 3686. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா தக்ஷிணேஸ்வர் அப்படின்ற ஒரு கோயிலில், கொல்கத்தா பக்கத்தில் தக்ஷிணேஸ்வர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து ப்ரீஸ்ட்னா என்னது, அந்த பூசாரியாக வேலை செஞ்சவங்க அந்த ராமகிருஷ்ண பரஹம்சர். ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ சிங்கிங் பஜன்ஸ், இந்த பஜனெல்லாம் பாடி அந்த கடவுள் கூட வந்து கனெக்ட் ஆகிற வரான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டர் வர்ஷிப்பர் ஆஃப் காளி. ஸோ என்னதான் வந்து ஒருத்தவங்க நான் நிறைய கடவுள் மேலே வந்து கோயிலுக்கு போனாலுமே ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்சதோ இல்லை குலதெய்வம் ஒன்று தான் வச்சு மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றின காளி. இவர் காளியை வந்து என்னென்னலாம் டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா சேக்ரட் மதர், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன், அதே மாதிரி மதர் வாஸ் இன்ஃபினைட் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ கேட்கலாம் காளி என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா சேக்ரட் மதர், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன், அதே மாதிரி மதர் வாஸ் இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜீவாயி சிவா, எல்லா லிவிங் பீயிங்ஸுமே கடவுள் அப்படின்னு சொன்னவர் இவர். ஸோ இந்த கோர்ஸ்லாம் கொடுக்குவாங்க. ஸோ இது நம்ம இங்கே நான் போட்டிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம முக்கியமான பாயிண்ட்டு, ஒன்றை கூட விடாமல் படிக்கணும். ஸோ ஜீவாயி சிவா அப்படின்னு சொன்னது யார், எல்லா லிவிங் பீயிங்ஸும் காட்னு சொன்னது யார், ராமகிருஷ்ண பரஹம்சர். அதே மாதிரி பார்த்தா சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட், அதாவது கடவுள் மனுஷனுக்கு செய்கிற சர்வீஸ் பார்த்தோன்னா கடவுளுக்கு செய்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது சொன்னதே இவர் தான். ஸோ சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காட்னு சொன்னது இவர் தான். ஜீவாய் சிவா அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ காளியோட ஆர்டர் வர்ஷிப்பர் இவர் தான். காளிய சேக்ரட் மதர், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன் மதர் வாஸ் இன்ஃபினைட் சொன்னது இவர் தான். தக்ஷிணேஸ்வர் கோயிலோட பூசாரி இவர் தான். இந்த தக்ஷிணேஸ்வர் கோயில் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில். அடுத்து ராமகிருஷ்ண மிஷன். ஸோ வந்து ராமகிருஷ்ண மிஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா விவேகானந்தா. ஸோ ராமகிருஷ்ணா இருக்கிறதுனால ராமகிருஷ்ணன் பேர் இருக்கனால ராமகிருஷ்ண பரஹம்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறாருலாம் நினைக்கூடாது. ஸோ ராமகிருஷ்ணர் மேலோட ஒரு ஃபாலோவர் தான் வந்து இந்த விவேகானந்தர். அதனால தான் அவரோட பேரில் ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் வந்து ஃபவுண்டட் பை யார், விவேகானந்தா. ராமகிருஷ்ணா வந்து அட்ராக்டட் நிறைய எஜுகேட்டட் யூத் ஹூ ஆர் டிசாட்டிஸ்ஃபைட் ஆஃப் பிரம்மோ சமாஜ். அதாவது இந்த பிரம்மோ சமாஜில் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி ஐடாலட்ரி, அதே மாதிரி மோனோதிசம், நிறைய ரிலீஜியன்ஸில் ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதால் கொஞ்சம் என்னதான் அது ஒரு சிலருக்கு வந்து நல்லதாக தோணுனா, சில பேருக்கு வந்து ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். மெயினாக பார்த்தோம்னா யூத்ஸ், எஜுகேட்டட் யூத்ஸ்க்குலாம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது, டிசாட்டிஸ்ஃபைடாக. அவங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணரோட சொன்னதால அவரோட பக்கம், அவரோட கொள்கை பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாருக்கு எஜுகேட்டட் யூத். ஸோ அவரோட டெத் எப்போ இறந்து போகிறாருன்னா பார்த்தா 1836 ஸோ 86 இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டிசிபிள்ஸ், இவரோட ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ், அந்த மாதிரி இவரோட டீச்சிங்ஸு, இவரோட இது எல்லாமே பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இங்கேருந்து மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட் வரைக்குமே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இவரோட சீஃப் ஸ்பிரிட், இவரோட மெயினான ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தா. ஸோ சீஃப் ஸ்பிரிட் ஆஃப் ராமகிருஷ்ணா பரஹம்சர் இஸ் Swami Vivekananda. Following organization structures of Christian missionary, Vivekananda established Ramakrishna Mission. No restriction to religious activities and involved in education, healthcare and relief in times of calamities. அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க ஆர்கனைசேஷன், அவங்களோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி இவர் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. கேட்கலாம். ஸோ விவேக் வந்து எதை ஃபாலோ பண்ணி ராமகிருஷ்ண மிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் மிஷனரியோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மாற்றி கொடுத்து கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரி, அடுத்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பிரம்மோ சமாஜில் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க ராமகிருஷ்ண மிஷனில். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், ஹெல்த்து, இது ரிலீஃப், ஏதாவது ஊரில் பார்த்தோம்னா ஏதாவது இந்த புயல் மழை இந்த மாதிரிலாம் வச்சு அந்த டைமில் போய் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சுவாமி விவேகானந்தர், அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா 1863 1902. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம் 86 இவருக்கு பார்த்தோன்னா அப்படியே திருப்பி போடுங்க 63 வரும், அவ்வளோதான். அவரோட ஃபாலோவரோட இது மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ 1863 வந்து பிறக்கிறாரு, 1902 பார்த்தோன்னா இறக்குறாரு. ஓகே, இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு தான் இவரோட ரியல் நேம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பிரைம் ஃபாலோவர் தான் இந்த சுவாமி விவேகானந்தா. நிறைய பார்த்தா advocated Vedanta of service to humanity and defend tendency to defend every institution just because it was connected with religion. அதாவது advocated Vedanta of service to humanity and defended tendency to defend every institution just because it was connected. ரிலீஜன் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ வேதாந்தா சர்வீஸ், ஹியூமானிட்டி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம்னா இவர்
ஃபாலோ பண்ணார், ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணார் அந்த விஷயத்த, ஹியூமனிட்டி வந்து சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் ராமகிருஷ்ணா அவரும் சொன்னார், ஜீவா சிவான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கால் டு இந்தியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. ஸோ இந்து சொசைட்டியை ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக யூத் வந்து இந்தியன் யூத்ஸை வந்து அது வந்து அரைக்குவல் விடுத்தார் மாதிரி சொல்லலாம். நாங்கள் இந்த மாதிரி ரீஜெனரேட் பண்ணலாம் இந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ மெயினாக வந்து யூத் இளைஞர்கள் மேலே தான் அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சேவ் ஹிந்துயிசம் சேவ்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யார் பார்த்தோம்னா ராஜாஜி ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸு. ஸோ விவேகானந்தா சேவ்டு இந்துயிசம் சேவ்டு இந்தியா அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. ஏன் அப்படி சொன்னார் பார்த்தோம்னா, இவர் வந்து 1893 சிக்காகோவில் ரிலீஜியன்ஸ்க்காக ஒரு வேர்ல்டு காங்கிரஸ் வந்து நடக்கும். அதுதான் வந்து அங்கே போயிட்டு ஹிந்துயிசத்தை பற்றி பேசி ஒரு பெருமை தேடிட்டு வருவார் ஹிந்துவுக்கு. அதனால தான் அவர் வந்து விவேகானந்தா சேவ்டு ஹிந்துயிசம் சேவ்டு இந்தியா அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரி. ஸோ எப்போ போவார்? 1893 எங்கே போவார்? சிக்காகோ. எதுக்காகனா வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன்ஸில். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா தியோசோஃபிக்கல் மூமெண்ட். ஸோ தியோசோஃபிக்கல் மூமெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும், ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, அதுக்கப்புறம் கலோனா ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ இவங்க டைமில் பார்த்தோம்னா 1831-91. ஸோ 31-91 முடியுது, 336 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை. ஸோ 1831-91. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுன்னா டக்குனு நீங்கள் ஆப்ஷன் பார்த்தா டக்குன்னு போட்டலாம். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். அப்படியே மனப்பாடமாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ 31-91. அடுத்து ஹெச்எஸ் ஆல்காட் 1832 1907. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் 1907 பார்த்தோம்னா இவங்க பார்த்தோம்னா ஆனி பெசன்ட் தியோசோஃபிக்கல் மூமெண்ட் வந்து லீட் பண்ணுவாங்க இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இந்த 1907 வச்சுக்கலாம். அது வேற என்ன நடந்துச்சு, சூரத் ஸ்பிரிட் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ ஹெச்எஸ் ஆல்காட் வந்து எப்போ இது பண்ணாங்க? 1832 அப்படி அதுக்கு அடுத்த வருஷம் பிளாவட்ஸ்கியோட அடுத்த வருஷம் பிறக்கிறாரு, 1907 இறந்து போகிறாரு. ஓகே. ஸோ இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டி பார்த்தோம்னா இந்தியாவில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களா? இல்லை, ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏல இது பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏல பார்த்தோம்னா 1875 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ? 1875 ஷிஃப்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. எப்போ ஷிஃப்ட் பண்ணுறாங்க? 1886 ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மெயினான ஹெட் குவார்ட்டர்ஸ்னாவே சென்னை அடையாதா. தியோசோஃபிக்கல் சொசைட்டினாலும் சரி, இந்த ஹோம் ரூல்னாலும் சரி. ஸோ இந்தியாவில் 1886 ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்ஏல பார்த்தோன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1886 சென்னை அடையாளம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஸ்டிமுலேட்டட் ஸ்டடியாக என்னென்னலாம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாங்கன்னு பார்த்தோம்னா ஹிந்து கிளாசிக்கல்ஸ் லைக் உபனிஷாட்ஸ், அதுமாதிரி பகவத்கீதைலாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அது இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன பார்த்தா ரிவைவல் ஆஃப் புத்திசம் இந்தியாவில் புத்திஸ்ட்டை ரிவைவ் பண்ணுறது தான் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரோல் ஆச்சு தியோசோஃபிக்கல் சொசைட்டிக்கு. ஸோ ஆல்காட் வந்து இறந்து போகிறாரு எப்போ? 1907 இறக்குறாரு. அப்போ ஆனி பெசன்ட் வந்து பிரசிடென்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்களோட டைம்லைன் பார்த்தோம்னா 1847 1933 வரைக்குமே ஆனி பெசன்ட் வந்து இருக்காங்க. ஸோ 1933 ஞாபகம் வருதா? 8/1/1933 டெம்பிள் என்ட்ரி டே. அதுதான். ஸோ அப்போ வந்து இறந்து போகிறாங்க. ஸோ 1847 1933. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ், அதே மாதிரி ஹோம் ரூல் லீக். எப்படி ஐர்லாந்து வந்து ஹோம் ரூல் லீக் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க தான். ஸோ ஓகே, தியோசோஃபிக்கலில் என்ன அவங்களோட ஐடியாஸ் எது மூலிமா பரப்புறாங்க பார்த்தோன்னா அவங்க நியூஸ் பேப்பர் 2 நியூ இந்தியா காமன்வெல்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலம் தான் பரப்புறாங்க. ஸோ 1914 காமன்வெல்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூ இந்தியா 1915 வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்பவே முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் ஆப்ரஸிவ் ஸ்ட்ரக்சர் சோசியல் ஸ்ட்ரக்சருக்காக போராட்டங்கள் சில பேரோட்டம் படிச்சோல்லையே, ஜோதிபா புலே, புனேல அயன்கிளி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாராயணகுரு, அயன்கிளி, அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் இவங்களாம் பார்த்தோம் இல்லையா. அவங்கள தான் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார் ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டில் நார்த் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜோதிபா புலே. இவங்க வந்து 1827 வந்து பிறக்கிறாங்க. எப்போ? 1827 வந்து பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில். இவங்க பார்த்தோம்னா மாலி அப்படின்ற ஒரு சமூகத்தை வந்து சேர்ந்தவங்க. மாலினா கார்டனர், அந்த கார்டன்லாம் பார்த்துவாங்களே அந்த இது சேர்ந்தது தான் மாலி. அவங்க ஜோதிபா புலே 1827 பிறகுறாங்க மகாராஷ்டிராவில். பிலாங் டு விச் குரூப்? மாலினா கார்டனர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து 1852 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1852 இயர் ஞாபகம் இருக்கா? எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண இயர் தான் அது 1852. அதே இயரில் தான் வந்து அன்டச்சபிள்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து பூனாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சத்ய சோதாக் சமாஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1870. ஓகேங்களா. இதே 1870
ஜஸ்டிஸ் ராணடே வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேறு என்ன இவர் என்னெல்லாம் ஆப்போஸ் பண்ணாருன்னு பார்த்தோம்னா சைல்டு மேரேஜ், அதே மாதிரி விட்டோரி மேரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ சைல்டு மேரேஜ் ஆப்போஸ் பண்ணார், விட்டோரி மேரேஜை சப்போர்ட் பண்ணார். ஸோ ஜோதிபா அவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தோம்னா சாவித்ரிபாய் பூலே அப்படின்றவங்க. இவங்க பார்த்தோம்னா டிப்ரெஸ்டு கிளாஸு, அதே மாதிரி விமன் அவங்களோட அப்லிஃப்ட் அவங்க வந்து மேம்படுத்துறதுக்காக ரொம்பவே பாடுபட்டாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி ஆர்ஃபனேஜஸ், அதே மாதிரி விடோஸ்க்கு ஹோம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தோம்னா குல்மாகிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். குல்மாகிரினா ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை பார்த்தோம்னா இவங்க வந்து எதுக்குன்னா இம்பார்ட்டன்ட் டேக் சமரைஸ்ட் மெனி ஆஃப் இஸ் ரேடிக்கல் ஐடியா. அவரோட ஐடியாவே என்னது, அது ஆப்ரஸ்டுக்கான ஒரு இதுக்காக பாடுபட்டாங்க, அன்டச்சபிலிட்டிக்காக பாடுபட்டாங்க. அதுதான் அவங்களோட ரேடிக்கல் ஐடியாஸ் அப்படின்றாங்க. ஸோ அதில் பற்றின டெக்ஸ்ட் அவங்கள வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு சமரைஸ் பண்ண வெளியிட்ட ஒரு புக் தான் பார்த்தோன்னா அந்த குல்மாகிரின்னு இல்லை ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கேட்கலாம் குல்மாகிரி எழுதுனது யார், இல்லை இவங்க என்ன எழுதுறாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குல்மாகிரி ஸ்லேவரி. அதே மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணது சத்யசோதக் சமாஜ். அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1870. அதே மாதிரி பார்த்தோம்னா எப்போ ஒரு ஜோதிபா புலே பிறந்தா பார்த்தோம்னா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. எங்கே பிலாங் பண்ணோம்னா மாலி அப்படின்ற ஒரு குரூப்பை பிலாங் டு மாலினா கார்டன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1852 பூனாவில் அன்டச்சபிள்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்கூல் திறக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் யாருன்னு பார்த்தோம்னா சாவித்ரிபாய் பூலே. ஓகே, இதோட விஷயமே வந்து இதில் அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லும்போது கேட்டே வந்துங்கனாவே கரெக்டாக மனப்படம் பண்ணிட்டேன். ஸோ நாராயணகுரு அடுத்து வந்து நாராயணகுரு. அவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1854 1928. ஓகேங்களா, 1854 1928. இவங்க என்ன இது பண்ணாங்க, எங்கே பிறக்கிறாங்கன்னா கேரளா. இவரோட ஊர் கேரளா. அதே மாதிரி ஸ்காலர் இன் மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட் இந்த 3 லாங்குவேஜுமே நல்ல ஒரு இதாக இருந்திருக்காரு. ஸோ மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட். சரி, இவர் இப்போ ஏதோ ஒரு லீடர் வராங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று இது பண்ணுவாங்க, சமாஜம் சொசைட்டியோ ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு செட்டப் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஸோ அவரோட பேர்லேயே நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ 1902. இந்த 1902 வந்து உங்களுக்கு ஞாபகம் பண்ணிக்கிறேன், விவேகானந்தர் இறந்த வருஷம் தான் 1902. ஸோ இப்படி வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ நாராயண தர்ம பரிபாலன யோகம் பார்த்தோம்னா 1902 இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரெஸ்ட் கிளாஸை அப்லீஃப் பண்ணுறதுக்காக இது வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அருவிப்புறம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கோயில் வந்து கட்டுறாரு. இவரோட திங்கர்ஸ் அண்டு ரைட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹிஸ் ஐடியாஸ் அண்டு கேரிட் ஃபார்வர்ட். அதாவது இவங்க எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஃபாலோ பண்ணி விவேகானந்தா ஃபாலோ பண்ணிட்டு அப்படி பரப்பிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி இந்த நாராயணகுருவோட இதெல்லாம் வந்து யார் பார்ப்பனாங்க அப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குமாரன் ஹசன், டாக்டர் பால்கு. ஓகேங்களா, இல்லை முக்கியமான பாயிண்ட்னா 26% ஆஃப் பாப்புலேஷன் இன் எல்லோ. அங்கே பார்த்தோம்னா கேரளாவில் பார்த்தோம்னா 26% ஆஃப் பாப்புலேஷன் வந்து எலவாஸ் அப்படின்ற ஒரு டிப்ரெஸ் கிளாஸ் சேர்ந்தவங்க தான் வந்து இருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ என்னது கேரளாவில் பிறந்த அவரோட ஊர் கேரளா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்டார்ட் பண்ணார். எப்போ பார்த்தா 1902. எதுக்காக பார்த்தோம்னா டிப்ரெஸ்ட் கிளாஸை அப்லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அறிவுபுரம்ல ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு. இவரோட ஃபாலோவர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா குமரன் நாசர், அதுக்கு டாக்டர் பல்பு. ஸோ 26% ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம்னா ஈழக்கல்வாங்களே அப்படி. ஸோ ஈழவாசா வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவரோட ஃபாலோவரான ஐயன் கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா 1863 வந்து பிறக்கிறாரு. ஸோ பார்த்தோம்னா எங்கே பார்த்தோம்னா பெங்களூர் திருவனந்தபுரம் ட்ரவன்கோரில் வந்து பிறக்கிறாரு. ஸோ பெங்களூரில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அது எங்கள் இப்போ ஒன்று ட்ரவன்கோர் சொல்லுவோம் இல்லையா, திருவனந்தபுரத்தை அவங்க வந்து பிறக்கிறாரு. இவரோட இன்ஸ்பிரேஷன் யாரும் நாராயணகுரு. நம்ம முன்னாடி பார்த்தா நாராயணகுரு தான் இவரோட இன்ஸ்பிரேஷன். இவர் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து நாராயண தர்ம பரிபாலன சங்கம் ஆரம்பிச்சார் இல்லையா. இவர் பார்த்தோன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர். அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன். புவர்னாவே சாது ஜனனா மக்கள், பரிபாலன சங்கம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம்னா அசோசியேஷன். அவ்வளோதான். எப்போ 1907. அவர் 1902, இவர் 1907 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். இவர் முக்கியமானது பார்த்தோன்னா ஐயன் கிளி யாரோட ஃபாலோவர், அதாவது யாரோட இன்ஸ்பிரேஷனில் இது பண்ணான்னு பார்த்தோம்னா நாராயணகுரு. எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தோம்னா பெங்களூர் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் ட்ரவன்கோரில் பிறக்கிறாரு. எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தோம்னா 1863 வந்து பிறக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ன அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் ஆரம்பிக்கிறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா 1907. அதுக்கு அடுத்த என்ன பார்த்தோம்னா அசோசியேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர். அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஹிந்துஸ் தான் இது வரைக்கும் பார்த்தோம். அவங்கள பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடந்தது பார்க்கோம்.
பின்னாடி கடைசியாக நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமலிங்க அடிகளாரை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இஸ்லாமிக்ஸ். ஓகே, ஹிந்துஸ் மட்டும் தான் வந்து இதில் இது பண்ணாங்களா, இஸ்லாம்ஸ் வந்து எதுவுமே பண்ணலையா? பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்காக பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்களுமே நம்மளுக்காக தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ இருந்தாலும் அவங்களுக்காக பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் பார்க்குறோம். ஸோ இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸில் என்னென்ன மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அது இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்ரஷன் ஆஃப் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, முஸ்லீம்ஸ் வந்து சஸ்பிஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். அதாவது 1857 பார்த்தோம்னா கிரேட் ரிவால்ட் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே அடக்கி ஒடுக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுலேருந்தே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலே முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் பார்த்தோன்னா சர் சையத் அகமத் கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து டெல்லியில் பிறந்த ஒரு ஆள், சர் சையத் அகமத் கான் அப்படின்றவர். இவர் என்னன்னா ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கோர்ஸ் கொடுத்தது யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறோன்னா ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னவர் இந்த சர் சையத் அகமத் கான் அப்படின்றவர். ஸோ அது என்னென்னா மாடர்ன் எஜுகேஷன் வந்து லேக் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் ஹார்ம் முஸ்லீம்ஸ் அண்ட் கெப்ட் தம் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். அதாவது இப்போ இவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலே கொஞ்சம் அந்தளவுக்கு திருப்தி இல்லாதனால அதை விட்டுட்டு அவங்களோட இதில் இருந்ததுனால இந்த மாதிரி மாடர்ன் கல்ச்சருக்கு இவங்க ஃபாலோ பண்ணாதனால இவங்களுக்கு வந்து அது வந்து அவங்கள இன்னும் தான் வந்து மேலும் மேலும் கீழே தள்ளிச்சு, அவங்களுக்கு வந்து அது நல்லதை விட கெட்டத்தான் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார் இவர். அதனால தான் மாடர்ன் எஜுகேஷன் வந்து வேணும் முஸ்லீம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா முஸ்லீம்ஸ் கிட்ட வந்து வெஸ்டர்ன் சயின்சஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதுக்காக இவரோட இதுக்காக என்ன ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா சயின்டிஃபிக் சொசைட்டி அண்ட் டிரான்ஸ்லேட்டட் மெனி சயின்ஸ் புக்ஸ் டு உருது. ஓகே, ஸோ இங்கிலீஷ்லேயே இருந்தால் தான் படிக்கிறதில்ல. ஸோ இவங்களோட இதான உருதுல லாங்குவேஜ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நிறைய சயின்டிஃபிக் சொசைட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நிறைய சயின்ஸ் புக்ஸை உருதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் கிட்ட சேர்ந்து இதாகிறத விட கம்முன்னு பிரிட்டிஷ்கே வந்து சர்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த சர் சையத் அகமத் கான் அப்படின்றது. ஓகே, இவர் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த அலிகார் மூமெண்ட் அப்படின்றது. சையத் அகமத் கானோட மூமெண்ட் தான் அலிகார் மூமெண்ட். சரி, ஏன் இவருக்கு வந்து அலிகார் ஸோ அலிகார் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அலிகார் மூமெண்ட் வச்சாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்னலாம் பண்ணுறாரு பார்த்தோன்னா முகமதான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ்னு சொல்லிட்டு 1875 ஆரம்பிக்கிறார் முகமதான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். இது பார்த்தோன்னா லேண்ட்மார்க் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷன். ஸோ இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷனில் லேண்ட்மார்க்காக இருந்தது எதுன்னு கேட்கலாம். முகமதான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணது 1875 யார் சர் சையத் அகமத் கான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியாக வந்து இதாகுது எப்போன்னு பார்த்தோம்னா 1920 வந்து நடக்குது. ஸோ 1920 1875 வெறும் காலேஜாக இருந்தது, 1920 பார்த்தோன்னா யூனிவர்சிட்டியாக மாறுது. ஓகே, இது வந்து அலிகார் மூமெண்ட். அடுத்தது பார்த்தோன்னா தியோபான் மூமெண்ட். இது வந்து ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தோன்னா ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உல்லிமா அப்படின்றவங்களால ஆர்கனைஸ் பண்ணப்படுது. அதாவது ஆர்த்தடாக்ஸ்னா அப்படியே பியூராக நாங்கள் முஸ்லீமாக மட்டும் தான் இருப்போம், மாடர்ன்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி முஸ்லீம் உல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு அவங்க ஃபார்ம் பண்ணத்தான் இந்த தியோபான் மூமெண்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கு லீடர் யார் பார்த்தோம்னா முகமது காசிம் வனட்டாவி, அது ராஷித் அகமது கங்கோதரி. ஸோ கங்கோதரி வனட்டோவி இது ரெண்டு ஞாபகம் வச்சுனாலே மற்றது ஞாபகம் வந்துடும். ஸோ இவர் பார்த்தோம்னா முகமது காசிம் வனட்டோவி பார்த்தோன்னா 1832 80, ராஷித் அகமது கங்கோதரி பார்த்தோன்னா 1820 1905 என்ற டைம் லைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க வந்து தியோபாண்ட் அப்படின்ற இடத்துல, அதாவது சஹரான்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்டில் உத்தரப்பிரதேசில் 1866 என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபவுண்ட் ஸ்கூலில் தியோபாண்ட் இன் சஹரான்பூர் டிஸ்ட்ரிக்ட் இன் உத்தரப்பிரதேஷ் இன் 1866. ஸோ இந்த 1866 வேறு எங்கன்னா பார்த்தோம். பிரம்மோ சமாஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பிரிஞ்சு போனான்னு பார்த்தோமா, யார், கேசப் சந்திர சென். எப்போ ஸ்ப்ளிட் ஆனார், 1866. வேறு என்ன பார்த்தோமா, தாதாபாய் நவ்ரோஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணான்னு சொன்னோமா. அதே மாதிரி இன்னொன்று இப்போ என்ன நடந்திருக்கு, தியோபாண்ட் அப்படின்ற இடத்துல சஹரான்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தியோபாண்ட் அப்படின்ற இடத்துல உத்தரப்பிரதேஷ், அது எங்கே இருக்குது பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூல் பார்த்தோன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் இஸ்லாமிக் ரிலீஜன் பற்றி படிக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தியோபான்ன்றது வந்து மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு தியோபான் மூவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்க சஹரான்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தியோபானில்
ஸோ இவங்களோட எய்ம், இந்த தியோபான் மூமெண்ட்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. முஸ்லீம் கம்யூனிட்டியோட மாரலும் அவங்களோட ரிலீஜியஸ் இதுவும் பார்த்தோன்னா அப்படியே இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, காசிம் வனட்டாவி, அதுக்கப்புறமா தான் கங்கோத்ரி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களா. அதுக்கடுத்து வர லீடர் தான் பார்த்தோன்னா மௌலானா மஹமதுல் ஹசன் அப்படின்றவர் வராரு. அவர் தான் நியூ தியோபான் லீடர். யார்? இந்த மௌலானா மஹமதுல் ஹசன். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா ஜமித்துல் உல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவர் லிட் பண்ணுறாரு. ப்ரொடக்ட் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லிமின் ஓவரால் கான்டெக்ட் ஆஃப் இந்தியன் யூனிட்டி. ஸோ அதை ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீதுல் உல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறாரு. யார்? முகமதுல் பேர் மௌலானா முகமதுல் ஹாசன். ஓகே, நெக்ஸ்ட் இப்படியாக வந்து இஸ்லாமிக் முடிஞ்சாச்சு. ஸோ ஹிந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருந்தாங்களா? வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்காங்க. பார்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க வந்து இருந்தாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ மிடில் ஆஃப் 19th சென்ச்சுரி ரிஃபார்ம் பார்த்தோம்னா மும்பையில் வந்து நடக்குது. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், மிடில் ஆஃப் 19th சென்ச்சுரியில் எங்கே ரிஃபார்ம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம், மும்பை. ஸோ ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா மற்ற இடத்துல தான் நடந்துச்சு, லைக் பெங்கால் இதெல்லாம். பட் வந்து இயர்லி 19th சென்ச்சுரியிலே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதை ஃபுர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றது ஒரு பார்சி இதை சேர்ந்தார். இவர் என்ன ஃபார்ம் பண்ணுறாரு பார்த்தோன்னா ரஹ்னுமாய் மஸ்தயாஸ்தன் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. இது என்னென்னா பார்சி ரிஃபார்ம் சொசைட்டி. ஃபுர்துஞ்சி நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி இருக்கல, அந்த மாதிரி ஃபுர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றவர் ஒரு பார்சி. அவர் என்ன பண்ணுறான்னா ரஹ்னுமாய் மஸ்தயாஸ்னா சபா, ரஹ்மானை ஞாபகம் வச்சுக்கோங்க, நவ்ரோஜி ரஹ்மான் ரஹ்னுமாய் மஸ்தயானசா சபா அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தோன்னா 1851 ஃபார்ம் பண்ணுறாரு. எப்போ? 1851. ஸோ இவரோட மெயின் வாய்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ராஸ்து கோஃபர்னா என்னது? ட்ரூத் டெல்னு அர்த்தம். ஸோ இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி இது பண்ணார், அவர் ஒரு இது நியூஸ் பேப்பர் மாதிரி இது பண்ணியிருந்தாரு, அதுக்கு பேர் என்ன? அத்தனை ராஸ்து கோஃபர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாரா? ஓகே, படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ராஸ்து கோஃபர், இவரோட மெயின் வாய்ஸ் பார்த்தோம்னா ராஸ்து கோஃபர்னா ட்ரூத் டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி பெஹ்ராம்ஜி மலபாரி ஆர்கனைசேஷன் எகைன்ஸ்ட் சைல்டு மேரேஜுக்கு எதிராக இது பண்ணுறதுக்காக பெஹ்ராம்ஜி மலபாரி ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்சி இவங்க வந்து வெறும் ரிஃபார்மிஸ்டாக மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், அந்த டைமில் காங்கிரஸில் வந்து இருந்திருக்காங்க லீடர்ஸாக. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பற்றி. ஃபெரோஸா மேத்தா, அதாவது எந்த அளவுக்கு எல்லாம் ஃபேமஸ் பார்த்தோம்னா மேத்தா காங்கிரஸ்லேயே ஒரு காலகட்டத்தில் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இவரெல்லாம் ஃபேமஸாக இருந்தார், ஃபெரோஸா மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தின்சா வாச்சா இவருமே இருந்தார் காங்கிரஸ் எல்லாம். ஸோ இவங்க 12th படிச்சிருந்தீங்கன்னா இவரை பற்றிலாம் எனக்கு டீட்டெயிலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பார்சியில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஃபுர்துஞ்சி நவ்ரோஜின்றவர் என்ன ஃபார்ம் பண்ணார், ரஹ்னுமாய் மஸ்தயானசன் சபா அப்படின்றத 1851 ஃபார்ம் பண்ணார். அவரோட மெயின் வாய்ஸ் ராஸ்து கோஃபர் அப்படின்னா ட்ரூத் டெல்லர்னு அர்த்தம். அதே மாதிரி சைல்டு மேரேஜுக்கு வந்து ஆப்போஸ் பண்ணுறவரை என்ன ஃபார்ம் பண்ணாங்கன்னா மெஹ்ராம்ஜி மலபாரி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா லீடர்ஸ் பார்த்தோம்னா இயர்லி காங்கிரஸில் இருந்தாங்க, பார்சிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா ஃபெரோஸா மேத்தா, தின்ஷா வாச்சா அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தாச்சு. ஓகே, நம்ம ஹிந்து பார்த்தாச்சு, முஸ்லீம் பார்த்தாச்சு, பார்சி பார்த்தாச்சு, முடிஞ்சா எங்கே முடிஞ்சு? அடுத்து சீக் வராங்க பாருங்க. சீக்கில் யார் 2 ரிஃபார்ம் மூமெண்ட் இருந்தது. மெயினானது நிரன்காரிஸ் நமதாரி அப்படின்னு சொல்லிட்டு 2. ஸோ ரெண்டுமே பார்த்தா சீக்ஸ் அப்படின்னாலே பஞ்சாப் இல்லையா, சொன்னால் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நிரன்காரி மூமெண்ட் பார்த்தோம்னா யார் ஃபவுண்ட் பண்ணது? இந்த நிரன்காரினா பாபா தயால் தாஸ். ரெண்டுமே பாபா இந்த மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் போயிடும். இது பார்த்திங்கன்னா நமதாரி பார்த்தீங்கன்னா பாபா ராம் சிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது பாபா ராம் தயால் தாஸ். இது வந்து தாஸு, அது வந்து சிங்கு. சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிரன்காரி மூமெண்ட் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சது பாபா தயால் தாஸ். லார்டு லபக் தாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், வேணாம். ஸோ ஓகே, நீங்கள் எப்படிலாம் ஷார்ட் கிடச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரன்காரி அப்படின்னா நிரன்காரி மூமெண்ட்டை ஃபவுண்ட் பண்ணது பாபா தயால் தாஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ட்ரெஸ் ஒர்ஷிப் ஆஃப் காட் ஆஸ் நிரன்கார் அப்படின்னு அர்த்தமே பார்த்தோன்னா ஃபார்ம்லெஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எப்படி வந்து இப்போ முஸ்லீம்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க வந்து ஒரு கடவுளுக்கு இந்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தோன்னா கடவுள் வந்து ஒரு உருவம் இல்லாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது இந்த நிரன்காரி மூமெண்ட்டு. ஸோ அதனால தான் பேர் நிரன்காரி மூமெண்ட்டு. நிரன்கார்னா ஃபார்ம்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு என்ன பண்ணார் இவர் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ். அதே தான் ஆன்டி ஐடல்ட்ரி, மேக்ஸிமம் ஆன்டி ஐடல்ட்ரி தான். அடுத்து பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட் வித் ஐடல்ட்ரி. அதே மாதிரி ஐடால்ட்ரிக்கு வந்து பண்ணுற சடங்குகள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணார். ஸோ என்ன ரிஜெக்ட் பண்ணார்? ஐடல்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணார். அதே மாதிரி இந்த ஐடல்ஸ்க்கு வந்து ரிச்சுவல் பண்ணுறத டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணார் இந்த பாபா தயால் தாஸ். என்னன்னு பார்த்தோன்னா
நிரன்காரி மூமெண்ட் ஃபார்ம் பண்ணது பாபா தயால்தாஸ். இதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் பண்ணி என்ன இவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, காடை வந்து ஃபார்ம்லெஸ், அதாவது நிரன்கார் ஃபார்மில் தான் கும்பிடணும் அப்படின்னு வர்ஷிப் பண்ணணும்னு சொன்னது இவர் தான். இவரோட டீச்சிங் என்னென்னா ஐடல்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணும், அதே மாதிரி ஐடல்ஸ் ரிச்சுவல்ஸும் ரிஜெக்ட் பண்ணும், அவ்வளோதான் விஷயமே. அடுத்து பார்த்தோம்னா வேறு என்ன பண்ணார், ரெவரன்ஸ் ஃபார் அத்தாரிட்டி ஆஃப் குரு நானக் அண்ட் ஆதிக்கிறாங்க. அதாவது அப்போ அந்த டைமில் குரு இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி குருநானக் கேள்விப்பட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ குருநானக் அதே மாதிரி ஆதிக்ராந்த் இவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மீட் ஈட்டி, கறி சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி பார்த்தோன்னா தண்ணி அடிக்கக்கூடாது. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இந்த நிரல்காரி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நமகாரி மூமெண்ட். இது யார் ஃபார்ம் பண்ணா, பாபா ராம்சிங். அது பாபா தயால்தாஸ், இது பாபா ராம்சிங். ஸோ இவங்க என்ன இன்சிஸ்டட் ஆன் வியரிங் சிம்பிள்ஸ் ஆஃப் சிக்ஸ் எக்ஸப்ட் கிர்பான்னா ஸ்வாடுன்னு அர்த்தம், இன்ஸ்டிட் லத்தி. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட இதில் பார்த்தோம்னா அதாவது சீக்ஸ் அப்படின்றது சொல்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக கத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கத்திக்கு பதிலாக என்ன வச்சுக்க முடியாது இல்லையா, அது ஒரு இது மாதிரி இப்போ வந்து கத்திலாம் வச்சுக்க முடியாது இல்லையா, அந்த இதுக்கு பதிலாக லத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிம்பிளாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ கிருப்பான் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஸ்வாடு. அது மாதிரிலாம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா மென்னும் விமன் 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டவுரி வாங்குறது, சைல்டு மேரேஜ் இதெல்லாமே ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. அது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேக் ஆஃப் கேதரிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ ஆரிய சமாஜ் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரியோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சிங்க் சபா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தசரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எதை எதோட இன்ஃப்ளூயன்ஸால் ஆரம்பிக்கிறாங்க, ஆரிய சமாஜ் அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரி அதோட இது பண்ணி சிங்கு சபா ஆஃப் அமிர்தசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா எப்பவும் போல் அவங்களோட ரிலீஜனான சீக்கோட பியூரிட்டி, அந்த சீக்கிசமோட பியூரிட்டியை ரிஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெயின் அப்ஜெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி காபா காலேஜ் ஃபார் கால்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் இன் அமிர்தசரில் கால்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் வந்து சிக்ஸ்க்காக கால்சா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிட்டிஷ் வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கால்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் இன் அமிர்தசர். சிங்கு சபா 4 ரன்னர் என்ன பார்த்தோன்னா அக்காலி மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிங்கு சபான்னு இருக்கு இல்லையா அமிர்தசரில், அதுக்கு முன்னாடி வந்து என்னவா இருந்துச்சு பார்த்தோன்னா அக்காலி மூமெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. 4 ரன்னர் ஆஃப் அக்காலி மூமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா சிங்கு சபான்றது பார்த்தோம்னா 4 ரன்னர் ஆஃப் அக்காலி மூமெண்ட். ஸோ வந்து மறக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ இதில் மெயினான பாயிண்ட் என்னென்னா யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன வியர் பண்ண சொன்னாங்க, கிருப்பான் பதில் என்ன வியர் பண்ண சொன்னாங்க, என்ன ப்ராஹிபிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சிங்கு சபா அமிர்தசரில் சிங்கு சபா எதோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா பண்ணாங்க, அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன காலேஜ் வந்து கட்டினாங்க, யாரோட சப்போர்ட் மூலிமா கட்டினாங்க, எங்கே கட்டினாங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா அதோட 4 ரன்னர் என்ன, சிங்கு சபாவோட 4 ரன்னர் எது அப்படின்றது முக்கியமாக வந்துருச்சு. இது வந்து 6 வந்து முடிச்சு. ஓகே, இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால், நார்த் இந்தியாவில் பார்த்தோம். சவுத் இந்தியாவில் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நடந்துச்சு. அங்கேயுமே சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருந்தாங்கன்றாங்க. அதில் முக்கியமானவங்க தான் பார்த்தோன்னா ராமலிங்க சுவாமிகள் அப்படின்றவரும் அயோத்திதாசர் அப்படின்றவர் தான். அவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ராமலிங்க சுவாமிகள் அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா 1823 74 வரைக்கும் அவரோட டைம்லைன். ஸோ இவருக்கு வந்து இன்னொரு பேர்லாம் இருக்குது, வள்ளலார், ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி திருவள்ளுவர் பிரகாஷ், வள்ளலார் அப்படிலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியல. அதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கே பிறக்கிறாருன்னா மருதூர், சிதம்பரத்தில் பக்கத்தில் இருக்க மருதூரில் தான் இவர் பிறக்கிறாரு. ஸோ இவங்க அப்பா வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பிரதர் வந்து சென்னையில் இருக்காங்க, அங்கே வந்து போகிறாரு. போயிட்டு அங்கே அவர் பிரதர் கூட தங்குறாரு. ஸோ அவரோட கோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தோஸ் ஹூ லேக் கம்பேஷன் ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், தர் விஸ்டம் க்ளவுடட். அதாவது ஒன்றும் கிடையாது, இவர் வந்து ஃபுல்லாகவே கருணை அப்படின்ற ஒரு இதிலே இருப்பார். கம்பேஷன், அதாவது மற்ற பீயிங்ஸை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி தானே அவங்களாம் வந்து ஹார்ட் ஹார்ட்டட், அதாவது கல் மனசு பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ மேக்ஸிமம் இந்த கம்பேஷன், இந்த மாதிரி மெர்சி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே இவருது. ஸோ தோஸ் ஹூ லேக் கம்பேஷன் ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், த விஸ்டம் க்ளவுடுன்னு சொன்னவங்க தான். அதே மாதிரி ஷோயிங் கம்பேஷன் அண்ட் மெர்சி ஆன் ஆல் லிவிங்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸ் கால் ஜீவகாரணியம். ஸோ ஜீவகாரணியம்னா என்ன அர்த்தம், பிளான்ஸ் உட்பட எல்லா உயிரினத்துக்கும் நம்ம கம்பேஷன் மெர்சியை ஷோ பண்ணுறது தான் வந்து ஜீவகாரணியம் அப்படின்றாங்க. ஸோ இது கேட்கலாம். ஷோயிங் கம்பேஷன் மெர்சி ஆன் ஆல் லிவிங் இன்க்ளூடிங் பிளான்ஸ் கால் டேஷ், இல்லை கால் ஜீவகாரணியம் சொன்னது யார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் முக்கியமானது சமரசவேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணாரு. 1865 ஃபார்ம் பண்ணாரு. அதை எப்படி மாத்துறாருன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. நடுவில் என்ன பண்ணால் வேதாக்கு பதிலாக சுத்தா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுத்தா சத்யா, இது ரெண்டையும் வந்து நடுவில் ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சமரசவேத சன்மார்க்க சங்கம் எப்போ ஃபார்ம் பண்ணாரு, 1865. அது என்னன்னு ரீப்ளேம் பண்ணாரு, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஃபார்ம் பண்ணாரு. எதுக்குன்னு பார்த்தோம்னா
சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல். நான் எழுதுறது எனக்கு தெரியல சரியா, ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வடலூரில் அதே மாதிரி பார்த்தோம்னா 1866 அந்த டைமில் பார்த்தோம்னா நிறைய ரொம்ப பஞ்சகாலமான ஒரு டைம் தான் அந்த 1866. ஒரிசாலாம் பார்த்தா நம்ம வந்து படிச்சுக்கோ 12th வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோ. 1866 ஒரிசாலாம் நிறைய இறந்து போயிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டன் கணக்கில் வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு ரைஸு இப்போ வீட் இதெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரிசாவில் நிறைய பேர் வந்து மக்கள் கொத்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 1866 இந்த மாதிரி வந்து பல பஞ்சத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி 1866 பயங்கரமான ஒரு பஞ்சம் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரீயாக சாப்பாடு போடணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஜாதி இது பார்க்காம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் 1867 அடுத்த வருஷமே ஒரு ஃபீடிங் ஹவுஸ் வந்து ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அதுவும் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? வடலூரில். எப்போ பார்த்தோன்னா 1867. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இவரோட சாங்ஸ்லாம் என்னவா தொகுத்துருக்காங்க பார்த்தோம்னா திருவருட்பா அப்படின்னு தொகுத்துருக்காங்க. ஸோ இது திருவருட்பாக்கு என்ன அர்த்தம் பார்த்தோன்னா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இவரோட இன்னொரு கோச் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது, அதே தான். ஐ saw poor people emaciated with hunger and terrible weary going to every house, yet their hunger was not removed, and my heart suffered intensely. Those who suffer with relentless disease, I saw them in front of me, and my heart trembled. I saw those people poor and of unmatched town, unmatched honor, their hearts weary, and I grew weak. ஒன்றும் கிடையாது, அந்த பசிக்கிறவங்களை பார்த்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறது தான் வந்து சொல்லுவார். ஸோ இதுலேருந்து நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னாவே தெரியும், புவர் பீப்பிள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்து ஃபீல் பண்ணுறதாக தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோ ராமலிங்கடிகள் வந்து முன்னாயிடுச்சு. ஸோ இதில் முக்கியமாக என்ன, ஒரு டைமில் 1847 எங்கே பிறந்தா பார்த்தோம்னா மருதூரில், சிதம்பரத்து பக்கத்தில் இருக்க மருதூர். இதோட வேறு பேரில் என்னென்னு பார்த்தோம்னா வள்ளலார் ராமலிங்கடிகள், அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா அவரோட ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பிரதர் வீடுக்கு வந்து வந்துடுறாங்க. எங்கே பார்த்தோன்னா சென்னையில். அதே மாதிரி பார்த்தோன்னா அவரோட கோட்ஸ் கம்பேஷன் மெர்சி அந்த மாதிரிலாம் ஜீவகாரணியம் இதெல்லாமே இவர் தான். அடுத்து பார்த்தோம்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிக்கிறார் 1865. அது எப்படி ரீமேம் பண்ணுறோன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு இது பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வடலூரில் 1866 பார்த்தா பெரிய பஞ்சம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வடலூரில் 1867 அந்த அடுத்த வருஷமே ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வந்து ஜாதி மதம் பார்க்காம போடுறாரு. இவரோட சாங்ஸாக திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு சேகரிச்சுருக்காங்க. திருவருட்பானா அப்போ என்னன்னா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவரோட கோட்ஸ் அவ்வளோ ராமலிங்கடிகள் இதில் முடிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லி அவர். இவரோட டைம்ல பார்த்தோன்னா 1845 1914. ஸோ 1914 வந்து அவரோட 1845 1914. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் ஸ்காலர், ரைட்டர், சித்தாமடிசம் ப்ராக்டிஷனர், ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி பல விஷயம் வந்து பண்ணுறவங்க தான் இந்த அயோத்திதாசர். இவர் எங்கே பிறகுறாரு பார்த்தோம்னா சென்னையில் பிறகுறாரு. இவர் பார்த்தோன்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி. ஸோ பாலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலி யார் படிச்சது? அயோத்திதாசர் பண்டிதர். ஓகே, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள் ஃப்ரம் கேஸ்ட் கிளச்சஸ் இதை பற்றி இது பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து அவர் பண்ணது. ஸோ அன்டச்சபிள்ஸ்க்காக இது பண்ணது. அதேமாதிரி ஜாதி அப்படின்ற ஒரு பிடியிலிருந்து பண்ணது. ஸோ நீதியை பற்றி இது பண்ணது எல்லாமே பண்ணுறாரு அவர். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டி அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேஸ்டிகேட்டட் கேஸ்ட் ஹீமோகமி அன்டச்சபிலிட்டி அதே தாங்க கேஸ்ட்லெஸ்ஸு கேஸ்ட் ஹீமோகமி அன்டச்சபிலிட்டி இதுலேருந்து இது பண்ணுறதுக்காக போராடுறாரு. அதே தான். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எஜுகேஷன் தான் வந்து இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய ஸ்கூல்ஸ் அன்டச்சபிள்ஸ்க்காக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி வந்து ஜோதிபா புலே வந்து கூடாவில் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த மாதிரி இவர் வந்து நிறையா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்கூல்ஸ் அன்டச்சபிள்ஸ்க்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அத்வைதானந்த சபா டெம்பிள் என்ட்ரி ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அத்வைதானந்த சபா பண்ணுறாரு. டெம்பிள் என்ட்ரி ஆஃப் அன்டச்சபிள்ஸ் ரொம்ப முக்கியம். டெம்பிள் என்ட்ரி ஆஃப் அன்டச்சபிள் அத்வைதானந்த சபா. அடுத்து நெக்ஸ்ட் ஜான் ரத்தினம் அப்புறம் தாசர் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1882 திராவிடர் கழகம். ஸோ 1944 திராவிடர் கழகம் மேலே இது பார்த்தோம்னா 1882 பார்த்தோம்னா ஜான் ரத்தினம் அயோத்திதாசர் 2 பேர் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு மெகாசினையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ 1855. ஸோ 1882 பார்த்தோம்னா திராவிடர் கழகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அது பரப்புறதுக்கு ஒரு மெகாசின் வேணும் இல்லையா, அதுக்காக திராவிட பாண்டியன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 1885. அதே மாதிரி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1891. ஸோ என்ன அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நிகழ்வு ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நீலகிரிஸில். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 1882 பார்த்தோம்னா ஜான் ரத்னம் தாஸர் சேர்ந்து திராவிட கழகம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து 1885 பார்த்தோம்னா அதாவது 3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா திராவிட பாண்டியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து திராவிட மகாஜன சபா பார்த்தோம்னா 1891 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா நீலகிரிஸில் நடந்தது. ஸோ 1882 திராவிடர் கழகம், 1885 திராவிட பாண்டியன், 1891 திராவிட மகாஜன சபா, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நீலகிரிஸ். Influenced by Theosophical Organization, Colonel H.S. Alcott went to Sri Lanka in 1898 and converted to Buddhism. அதாவது 1898 என்ன பண்ணாரு, H.S. Alcott வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் மெயினாக புத்திசம் ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் என்ன பண்ணுறாருனா ஸ்ரீலங்காவுக்கு 1898 எப்போ 1898 போய் புத்திசத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்காரு. ஸோ அதே வருஷத்தில் பார்த்தோம்னா சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் ஆரம்பித்து பில்ட் ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரிலிஜன் மூலிமா இது எல்லாமே ஃபிலாசபி ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி எல்லாமே வந்து இப்போ இது பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா 1898 சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வீக்லி ஜேர்னல் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறார். அதுதான் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு 1907 பப்ளிஷ்டு அன்டில் இஸ் டிமைஸ் 1940. ஸோ 1907 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு. அது வந்து தமிழன் கூட மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பைசா தமிழன் அப்படின்றது 1907 ஆரம்பிச்சு அவர் சாகர வரைக்குமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1940 வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது வந்து முடிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வைகுண்ட சுவாமிகள், அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, முடிசூடும் பெருமாள், அதுக்கப்புறம் முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வைகுண்ட சுவாமிகள். ஸோ வைகுண்ட சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க, முடிசூடும் பெருமாள், அதுக்கப்புறம் முத்துக்குட்டி. ஓகேங்களா, ஆல் கேஸ்ட் டு ஈட். வைகுண்ட சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, அகில திரட்டு, அவரோட புக் என்னது அகில திரட்டு. ஓகேங்களா, வைகுண்ட சுவாமிகளோட புக்கு. ஓல்டு சைவர் வந்து என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் பாடலாம் திருவருட்பா நம்ம சொல்கிறோம். இதே ஓல்டு சைவர் என்னன்னு கூப்பிட்றாங்க, அதெல்லாம் மருட்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்பாங்க. ஸோ ஆரிய சமாஜ் நம்ம பார்த்தோம், பிரம்ம சமாஜ் 1866 ஸ்பிரிட் ஆச்சு. இது ஆரிய சமாஜ் எப்போ ஸ்பிரிட் ஆச்சுன்னா 1893 ஸ்பிரிட் ஆச்சு. ஸோ அதோட இயர்ஸ் தான் நம்ம அப்படியே ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரிவைஸ் பண்ணணும், கடைசியாக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். அப்படியே ஒரு டைம் பார்த்துடலாங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1770 to 1833 வரைக்கும் ராஜாராம் மோகன் ராய் அவரோட டைம் லைன். இவர் 1829 என்ன பண்ணுறாருனா வில்லியம் பெண்டிங் வச்சு சத்தி அபாலிஷ் பண்ணுறாரு. அப்புறமேட்டுக்கு பிரம்ம சமாஜாவை 1828 ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் திபேந்திரநாத் தாகூர் வராரு. அவரோட டைம் லைன் பார்த்தோன்னா 1870 1905. அதுக்கப்புறம் கேசப் சந்திரசேன் வராரு. அவரோட டைம் லைன் பார்த்தோன்னா 1838 1854. இவர் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா 1857 வந்து பிரம்ம சமாஜ் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் 1866 ஸ்பிரிட் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வராரு. அவரோட டைம்லைன் வர 1820 1891 வரைக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1856. அதே மாதிரி ஏஜ் கன்சென்ட் ஆக்ட் ஐபிசி 1860 படி 1860 10 வருஷமும் 1891 12 வருஷமும் 1925 13 இயர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இதுக்கு ஏஜ் கன்சர்ன் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1929 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பிரார்த்தனா சமாஜ், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1867 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுராங். அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா 1825 1898 வரைக்கும். ஸோ அதுக்கு அவங்களோட ஃபாலோவர் அதில் வந்து ரொம்ப டிஸ்டிங்யூஸ்டான மெம்பர்ஸாக இருந்தது தான் ஜஸ்டிஸ் மகாதேவ், கோவிந்த ரானடே, இன்னொருத்த பார்த்தோம்னா ஜேசியா ஆர்சி சம்திங் ஒரு பேர் வரும் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கேடி தெல்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், பந்தனாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவர் பேர். ஸோ அவங்களுக்கு பற்றி அந்தளவுக்கு முக்கியமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்தரானே பார்த்தோம்னா விடோ மேரேஜ் அசோசியேஷன் வந்து 1861 பூர்ண சர்வஜனிக் சபா 1870 டெகான் எஜுகேஷன் சொசைட்டி 1884 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து தயானந்த சரஸ்வதி, அவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1824 1883 வரைக்கும். அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணார்னா ஆரிய சமாஜ் 1875. இது எப்போ பிரிஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா 1893. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம், அவர் வந்து 36 அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். ஸோ இவருக்கு அடுத்தது பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தா, அவருக்கு பார்த்தோம்னா இவருக்கு திருப்பி போட்டால் 63 1902 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோவில் வந்து இந்துயிஸ்ட்டை பற்றி பேசியிருப்பார். எப்போன்னு பார்த்தோன்னா 1893. அடுத்து பிளவாட்ஸ்கி, அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் வருவாங்க. 31 91 ஞாபகம் சொன்னேன். அதுக்கு அடுத்த வருஷமே ஆல்காட் வரும் 31 32 1907 அப்படின்னு வரைக்கும். 1907 தான் வந்து பார்த்தோம்னா அனிபசன் வந்து இதுக்கு தியோசோஃபிக்கல் சொசைட்டிக்கு பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த தியோசோஃபிக்கல் மூவ்மெண்ட் பார்த்தோம் யூஎஸ்ஏல 1875 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு 1886 வந்துச்சுன்னு பார்த்தோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆனி பெசன்ட் 1893 தான் வந்து வருவாங்களே இந்தியாவுக்கு. 1893 வருவாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறமேட்டு இவங்களோட டைம்லைன் பார்த்தோம்னா 1847 1933 வரைக்கும். அடுத்து ஜோதிபா புலே பார்த்தோமா, அவர் எப்போ பிறந்தாரு? 1827. அவரோட அவர் என்ன பண்ணுறாரு, 1852 அன்டச்சபிள்ஸ்க்காக ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 1870 என்ன பண்ணுறாரு, சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. சத்யசோதக்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டின்னு அர்த்தம். அடுத்து யார் வருவாங்க, நாராயணகுரு. அவரோட டைம்லைன் பார்த்தோன்னா 1854 1928 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து ஐயன் கிளி அப்படின்றது 1863 பார்த்தோம். அடுத்து இவர் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, நாராயண பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ பார்த்தோம்னா 1902 ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அது மெஷர்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சாது ஜன பரிபாலன சங்கம் அசோசியேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1907. அடுத்து வந்து முடிஞ்சு போச்சு, ஹிந்து முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் இஸ்லாமிக் வருவோம். அதில் அலிகார் மூமெண்ட், அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 1875 ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலேஜாக. அது யூனிவர்சிட்டி எப்போ மாறினா 1920. ஓகேங்களா. ஸோ இது பண்ணதுன்னா சர் சையத் அஹமத் கான் வரும். அடுத்து முகமது காசிம் மன்னட்சோவி கங்கோதரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்க யார், தியோபான் மூமெண்ட்டாக இது பண்ணவங்க. ஸோ இது பார்த்தோம்னா அவரோட டைமில் 1830 to 80, இது 28 1905. ஓகே, உத்தரப்பிரதேசில் சஹார்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தியோபான் அப்படின்ற இடத்துல தியோபான் ஸ்கூல் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. எப்போ 1866 ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பார்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுர்தன்ஜி நவ்ரோஜி அப்படின்றவங்க ரஹ்னுமாய் மஸ்தாயினாத் சபா அப்படின்றத 1851 ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ராமலிங்க அடிகள் வள்ளலார் பார்த்தோம்னா அவர் டைமில் 1820-74. ஸோ 1865 பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு ஒன்று ஆரம்பிப்பார். அதை வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1866 பார்த்தோம்னா பஞ்சம் வரும். அதனால் என்ன பண்ணுவார், வடலூரில் சாப்பாடு ஃப்ரீயாக போடுவார் 67, அதுக்கு அடுத்த வருஷமே. அடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் பார்த்தோம்னா 1845 1914 வரைக்கும். ஸோ 1882 பார்த்தோம்னா திராவிட கழகம் சொல்லிட்டு தாசரும் ஜான் ரத்னமா அவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1882. அதுக்காக 1885 3 வருஷத்தில் திராவிட பாண்டியன் சொல்லிட்டு ஒரு மேகாசின் ஆரம்பிப்பாங்க. 1891 திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 1898 தியோசபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்த ஆல்காட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஸ்ரீலங்காவுக்கு போய் புத்திசம் கன்வெர்ட் ஆயிடுவார். அதே 1898 தான் பார்த்தோம்னா புத்திஸ்ட் சாக்கிய சொசைட்டின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் ஆரம்பித்து, அதாவது ரிலீஜியஸோட கரெக்டான ஒரு இது இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி, ஒரு லாஜிக்கலான ஃபிலாசபி வந்து அவர் வந்து பரப்புவார். அது மூலிமா புத்திஸ்ட் சாக்கிய சபாவும் சம்திங் வரும் இல்லையா. அது நெக்ஸ்ட் 1907 1 பைசா தமிழன் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீக்லி ஜேர்னல். அது வந்து என்னன்னா வீக்லி ஜேர்னல், அது ஞாபகம் வச்சுக்கணும். 1904 இறந்து போயிடுவார். ஸோ 1893 நம்மளே பார்த்தோம் ஆரி சம்மர் ஸ்பிரிட் ஆகிருக்கு தான். ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 ஹாராக வந்து நம்ம இந்த லெசன் வந்து படித்தோம். இப்போ நம்ம ஒரு டைம் படித்தோன்னே கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்கவே தேவை கிடையாது. நீங்கள் வேர்ட்ஸு அந்த அவங்கள எழுதின புக்ஸு கோட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் உள்ளே போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா அந்த இயர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கதை எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு லெசனுமே இந்த மாதிரி எழுதி வச்சுக்க, நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்களா. ஸோ பிரம்ம சமாஜ் பார்த்தோம்னா 1828 ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தோம். அவரோட ட்ராக் வந்து 1808 வந்து எழுதுறாரு. என்னென்னா எ கான்ஃபரன்ஸ் பிட்வீன் எ அட்வொகேட் ஃபார் அண்ட் அன் ஆப்போனண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் பர்னிங் விடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தி பற்றி எழுதியிருப்பார். 1888 அவர் எழுதுன ஒரு இதுதான் என்னது, கான்ஃபரன்ஸ் பிட்வீன் அன் அட்வொகேட் ஃபார் அண்ட் அன் ஆப்போனண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் பர்னிங் விடோஸ். அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்றவர் பார்த்தோன்னா அது வந்து ஃபாலோவராக இருப்பார் தமிழ்நாட்டில். அவர் என்ன ஒரு பிளேனா நாடகம் எழுதுறாரு, என்ன பிரம்ம சமாஜ் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. யார், தமிழ்நாட்டில் காசி விஸ்வநாத முதலியார். ஸோ யார், காசி விஸ்வநாத முதலியார் பிரம்ம சமாஜோட இதை பேஸ் பண்ணி பிரம்ம சமாஜ் நாடகம்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறாரு. ஸோ 1864 ஒரு தமிழ் ஜேர்னல் வந்து விட்றாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஜேர்னலையும் ரிலீஸ் பண்ணுறாரு. எப்போது 1864. ஓகேங்களா. அடுத்து பிரார்த்தனா சமாஜ் பார்த்தோம். 1867 ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்தோம், தயானந்த சரஸ்வதி பண்ணதுன்னு சொல்லிட்டு. அதில் ராணடே வந்து ஆர்ட் அண்ட் ப்ரமோட் ஆஃப் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார்ம் பண்ணார்னு நம்ம பார்த்தோம். இப்போ 1884 ஃபார்ம் பண்ணார்னு பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து 1901 வந்து இறந்து போயிடுவார். ஸோ அப்போ பார்த்தோன்னா சந்தவர்கர் அப்படின்றவர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவார். அடுத்தது அதே அப்படியே விடாமல் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை சந்தவர்கர் அப்படின்றவர் 1901 டேக் ஓவர் பண்ணிக்குவார். அதுதான். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவரோட ஷார்ட் ஸ்டோரி அதே மாதிரி அட்மிரபிள் பேரபிள் இது எல்லாமே கம்பைல் பண்ணி ராமகிருஷ்ண
கதாமிரதா அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னது ராமகிருஷ்ண கதாமிரதா அப்படின்னா காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு பரப்புறாங்க. அடுத்து சுவாமி விவேகானந்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் பார்த்தோம்னா யூத் பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் யூத் அண்ட் போல்ட்னஸ், அதாவது தைரியத்துக்கும் யூத்துக்கும் ஒரு பெர்சானிஃபிகேஷனாக இருந்தார். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் இந்தியாவோட மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் வேலண்டைன் கைரோல் யாருன்னு தெரியுதா? இந்தியா சன்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி அதுக்கப்புறம் அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுவார், திலகர் வந்து போவார் பிரிட்டனுக்கு. நீங்கள் எல்லாம் இந்தியா பற்றி கேவலமாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு 1918 வந்து போயிடுவார் பிரிட்டனுக்கு. அந்த வேலண்டைன் கைரோல் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த ஃபர்ஸ்ட் இந்து ஹூஸ் பர்சனாலிட்டி ஓன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ரெகக்னேஷன் அப்ராட் ஃபார் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அண்ட் ஃபார் ஹேர் நியூ பார்ன் கிளைம் ஆஃப் நேஷனல்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விவேகானந்தர் இது பண்ணி கொஞ்சம் நல்ல விதமாக எழுதியிருக்காங்க. யார்? வேலண்டைன் கைரோல். ஓகே, இது பார்த்துக்கோங்க இந்த கோர்ஸ் யார் எழுதுனது அப்படின்ட்டு. அடுத்து இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூமெண்ட் பார்த்தோம். அதில் இன்னொன்று இருக்குது அஹமத் ஜா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1889 யார் ஃபவுண்ட் பண்ணாங்க பார்த்தா மிர்சா குலாம் அஹமத் அப்படின்றது. ஸோ அஹமத் ஜா மிர்சா குலாம் அஹமத் அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா 1835 1908 வரைக்கும் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க 1889. ஸோ இவங்க மெசாயா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி ஒர்க் என்னென்னா டிஃபெண்ட் இஸ்லாம் எகென்ஸ்ட் த போலமிக்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரி. இவங்களுக்கு எதிராக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்களாம் இவங்களோட ப்ரைமரி ஒர்க்கு. ஸோ இன் சோஷியல் மாரல்ஸ் அஹமதியா மூமெண்ட் பார்த்தோம்னா வாஸ் கன்சர்வேட்டிவ் அடேரிங் டு பாலிகாமி வேலிங் ஆஃப் உமன், அதே மாதிரி கிளாசிக்கல் ரூல்ஸ் ஆஃப் டிவோர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சோசியல் மாரல் படி பாலிகாமி வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி உமன்ஸ் வந்து அந்த புர்கா போடுவாங்க அதை போகணுன்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா டிவோர்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃபாலோ பண்ணவங்க தான் இந்த அஹமத் ஜா மூமெண்ட். அடுத்து பார்த்தோன்னா நத்வாத் அல் உல்லாமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து மாடர்ன் ஏஜ் ஃபவுண்ட் பை ஹிஸ்டோரியன் ஷிப்லி நுமானி அப்படின்றவங்க எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1894 அட் லக்னோவில். இதெல்லாம் ஐ திங்க் 11th ஆர் இல்லைனா 11th கொடுத்தது நினைக்கிறேன். 11th வருதெல்லாம். ஸோ நத்வாத் அல் உல்லாமா யாருன்னா மாடர்ன் ஏஜில் ஃபவுண்ட் பை ஹிஸ்டோரியன் ஷிப்லியா நுமானி. நத்வாத் உல்லாமா ஹிஸ்டோரியன் ஷிப்லி நுமானி எப்போனா 1894 லக்னோவில். அடுத்து ஃபராங்கி மஹால் அப்படின்னா தேர்ட் ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் இன் மச் ஓல்டர் ஒன் அட் ஃபராங்கி மஹால் இன் லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபராங்கி மஹால்ன்றதுனா தேர்டு ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் மச் ஓல்டர் ஒன் அட் ஃபராங்கி மஹால், லக்னோவில் இருக்க ஃபராங்கி மஹால் ரொம்ப பழசாக இருக்கிற தேர்டு ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் அப்படின்றது அந்த ஃபராங்கி மஹால் அப்படின்றது. இது வந்து அக்செப்டட் சூஃபிசம் ஆஸ் வேலிட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேலிட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபராங்கி மஹால் எதை அக்செப்ட் பண்ணிக்க சூஃபிசம்ஸை அக்செப்ட் பண்ணுது. அதை ட்ரெடிஷ்னல் மூமெண்ட் என்ன பார்த்தோம்னா அஹல்ஹை பாடித் ஆர் த ஃபாலோவர் ஆஃப் டிக்டேட்டர் ஆஃப் ப்ராஃபட் அப்படின்றது. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் மூமெண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் பார்த்தோம். அதில் சிங்க சபா நம்ம பார்த்தோம்ல ஃபார்ம் பண்ணாங்க அம்ரித்சரில். ஸோ அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1873 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சீக் குருதுவாரா ஃப்ரம் கரப்ட் கண்ட்ரோல் ஆஃப் உடாசி மஹாந்தா ப்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு உடாசி மஹாந்தா அப்படின்றது அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு அவரோட கண்ட்ரோலில் வந்து இதாக இருந்திருக்காங்க. ஒரு கரப்டடான ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி இருந்து அவங்க கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து சி குருத்வார் ஆக்ட் இன் 1922 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. 1925 அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா இந்த குருத்வாரா அவங்கக்கிட்ட வந்து சிரோன்மணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மெயின் பாடியாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உடாசி மஹான்ஸ் அப்படின்றவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் கரப்டடாக இருந்ததுனால அவங்ககிட்டேருந்து ஒரு குருத்வாரா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1922 பாஸ் பண்ணி சிரோன்மணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த சீக்ஸை. ஸோ இது எப்போ அமெண்ட் பண்ணுறாங்கன்னா 1925 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த முக்கியமான பார்த்தோம்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும். நமக்கு 1793 2 கிறிஸ்டியன் மிஷனரி இங்கிலீஷ் மிஷனரி வருவாங்க. அவங்க தான் வில்லியம் கேரி அண்டு ஜான் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1793 2 இங்கிலீஷ் பேர் வருவாங்க. இவங்க வந்து டேனிஷ் காலனி ஆஃப் செராம்பூர் நார்த் ஆஃப் கல்கட்டாவில் வந்து தங்குறாங்க. எங்கள் டேனிஷ் காலனி அப்போ டேனிஷ் காலனியாக இருந்த செராம்பூர் நார்த் கல்கட்டாவில் வந்து செராம்பூரில் தங்குறாங்க. கேரி அண்ட் அதர் 2 ஜோஷுவா மார்ஸ்மேன் அண்ட் வில்லியம் வார்டு எஸ்டாப்ளிஷ் செராம்பூர் மிஷன் இன் 1799. ஸோ செராம்பூர் மிஷன் எப்போ செராம்பூரில் தங்கி செராம்பூர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1799 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வந்தாங்க 1793 வந்து
6 வருஷம் கழிச்சு 1799 ஃபார்ம் பண்ணுறாங்க மிஷன். ஸோ யாருன்னா கேரி, அதுக்கப்புறம் 2 பேர் வேறு. அது யாருன்னா ஜோஷுவா மார்ஷ்மேன், வில்லியம் வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த செராம்பூர் மிஷன்ன்றது என்னென்னா ஃபஸ்ட் எவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் மிஷனரி. பேப்டிஸ்ட் பண்ணுற ஒரு மிஷனரி தான் ஃபஸ்ட் எவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் மிஷனரி. பிஃபோர் திஸ், இதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் மிஷன்ஸ் இன் போர்த்துகீஸ் டெரிட்டரி இன் கோவா அண்ட் ஆல்சோ மலபார் கோஸ்ட் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்றாங்க. கோவாவில் மலபார் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நிறைய வில்லேஜஸில் பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா ஃபெமைன், அந்த பஞ்ச காலத்தில் வந்து கிறிஸ்டியனாக மாறினாங்க. சேம் ஃபினாமினாக பார்த்தோன்னா ஆந்திராவில் பார்த்தோம்னா நடந்துச்சு. மலாஸ் அண்ட் மடிகாஸ் எம்ப்ரஸ் கிறிஸ்டியானிட்டி இன் பிக் வே. ஸோ அதில் பார்த்தோம்னா முக்கியமாக மலாஸ் அண்ட் மடிகாஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ திருநெல்வேலியில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆந்திராவில் மலாஸ் அண்ட் மடிகாஸ் அப்படின்ற ஒரு குரூப். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பெங்கால் வாஸ் ஃபஸ்ட் ப்ரொவைன்ஸ் வேர் செவரல் ஐடியாஸ் ஆஃப் ரிஃபார்ம் ஒரிஜினேட்டட். நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ பெங்காலில் தான் ராஜா ராம்மோகன் ராயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே அங்கே தான் ஃபஸ்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டியில் நிறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரிலையன்ஸ் நம்ம பார்த்தோம் ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் அட் இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ஜி ரானடே. அவரோட இனிஷியேட்டிவில் தான் நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி, நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவார், எக்ஸ்பேண்டட் இஸ் வியூஸ் இன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அட்மிரபிள் பேரபிள்ஸ். அதுதான் வந்து தொகுத்து காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா கதாமிரதா அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்ட் இன் யூஎஸ்ஏல தான் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம்னா எப்போ 1875 அடுத்து காசி விஸ்வநாத முதலியார் வாஸ் அட்வென்ட் ஆஃப் பிரம்ம சமாஜ் இன் தமிழ்நாடு. நம்ம இன்னும் பார்த்தோம் காசி விஸ்வநாத முதலியார் தான் பிரம்ம சமாஜ் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி கூட பிரம்ம சமாஜ் நாடகம்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வந்து எழுதுவார். அடுத்து சர் சையத் அஹமத் கான் ஃபவுண்டட் சயின்டிஃபிக் சொசைட்டி ஃபார் இன்ட்ரோ ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி நிறைய சயின்ஸ் புக்ஸ்லாம் உருதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவான்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் எய்ம் ஆஃப் தியோபான் மூமெண்ட் வாஸ் த ரிலீஜியஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. நம்ம முன்னே பார்த்தோம் தியோபான் மூமெண்ட்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ரிலீஜியஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். டாக்டர் ஆத்மாராம் பண்றாங் ஃபார்ம்டு சுத்தி மூமெண்ட். அவரை ஃபார்ம் பண்ணார். அவர் தயானந்த சரஸ்வதி தான் ஃபார்ம் பண்ணார். நெக்ஸ்ட் சத்ய தர்ம சாலை வாஸ் எஸ்டாப்ளிஷ் ராமலிங்கடிகள். ஆமாம், அவர் தான் ஃபார்ம் பண்ணார். ஃபவுண்டர் ஆஃப் ராமகிருஷ்ண மிஷன் வாஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடையாது, விவேகானந்தர். அமர்சாஸ் அஸ் காமன் மாஸ்க் ஃபார் ப்ரேயர் அப்படின்ட்டாங்க. அவங்க காமனான மாஸ்க்லாம் ஒன்றுமே கிடையாது, அமர்சாஸ் தான் இருக்கும். அடுத்து சையத் அஹமத் கான் ஃபவுண்டட் மாடர்ன் ஸ்கூல் அட் அலிகார் விச் டெவலப்ட் இன்டு முகமதான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். கரெக்ட் தான். யூ வாண்டட் டு ப்ரமோட் இங்கிலீஷ் எஜுகேஷன் அமாங் முஸ்லீம்ஸ். அதுவும் கரெக்ட் தான். ஸோ கரெக்ட். அடுத்த மேட்ச் பார்க்கலாம். இங்கிலீஷ் மிஷனரி நம்மனே பார்த்தோம், வில்லியம் கேரி, அதுக்கப்புறம் ஜான் தாமஸ். ஸோ பாசிட் நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா அவங்களோட வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஸ் கோஃபர். அதாவது ஏன் அவங்க அது வாய்ஸ் சொன்னாங்கன்னா அவங்களோட கொள்கை, அவங்களோட பாலிசி எதுவாக இருந்தாலுமே இந்த நியூஸ் பேப்பரில் தான் எதுவுமே பரப்புனாலும் பரப்புவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கு, மக்கள்கிட்ட போய் சேர்த்து. அதான் அது வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ராஸ் கோஃபர். தியோபான் மூமெண்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சது யார், குவாசிம் நானோட்டவி, அதுக்கப்புறம் கங்கோத்ரி. ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு யாரை சொல்கிறோம், விவேகானந்தா. அவ்வளோதான். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்லாம் போட்டுக்கோம் பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராய் சம்பத் கௌமுதி இன் பெங்காலில் 1821 பார்த்தோன்னா அவர் வந்து ஃபார்ம் பண்ணுவார். வெர்னாகுலர் லாங்குவேஜில் ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஒரு இது எதுன்னு அதாவது வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ் 1828 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணது இவர் தான், சம்பத் கௌமுதி அப்படின்ற பேரில் 1821. அடுத்து பார்த்தோன்னா மெராத்துல் அக்பர் அப்படின்றது 1820 பெர்ஷியனில் அப்படி வந்து எழுதுறாங்க. மெராத்துல் அக்பர் மேலே நான் பார்த்தாலே அது. அடுத்து ஓகே, வார் ஆஃப் நோசஸ்ன்றது எழுதுறது யார் பார்த்தோன்னா திருமலை நாயக் அப்படின்றவர் தான் வார் ஆஃப் நோசஸ் அப்படின்றாங்க. ஸோ வார் ஆஃப் நோசஸ் திருமலை நாயக். ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும், டிஎம் நாயர். பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர் யார் பண்ணுவாங்கன்னா சத்தியமூர்த்தி, அவர் தான் பண்ணியிருப்பார். பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர் சத்தியமூர்த்தி. அதேமாதிரி 1937 எலெக்ஷன் நடக்கும். அதில் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் பார்த்தோம்னா 4.8% வந்து டோட்டல் முஸ்லீம் ஓட்டை வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 1987 நடந்த எலெக்ஷனில் முஸ்லீம்ஸ் 4.8% முஸ்லீம் ஓட்டை வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அமிர்தா மசார் பிகேம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இன் 1878. ஸோ அமிர்தா மசார் அப்படின்றது பார்த்தோன்னா அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், வெர்னாகுலர் லாங்குவேஜ் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தான் அது இங்கிலீஷ் லாங்குவேஜாக மாற்றுவாங்க. எப்போ பார்த்தோன்னா 1878. அடுத்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அது எழுதி பாஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சத்யேந்திர தாகூர். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூரோட பிரதர். இவர் எப்போ பாஸ் பண்ணுறாரு பார்த்தோன்னா 1863.
யார்? சத்யேந்திர தாகூர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் 1863. அடுத்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஸ்பீச், ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஆஃப் காந்தி. ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச், காந்தியோட ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச் எது எங்கன்னு பார்த்தோம்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஸ்பீச். ஓகே, இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வந்து யார் ஃபார்ம் பண்ண தெரியுமா? மதன் மோகன் மலவியா அவர் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதாவது எப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட்டு காலேஜ் சென்ட்ரல் பனாரஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி பெசன்ட் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1916 பார்த்தோம்னா இவர் மதன் மோகன் மலாயா வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. மதன் மோகன் மலாயா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ அதில் தான் காந்தியோட ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஸோ ஃபஸ்ட்டு கிசான் ரயில் எங்கே பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அண்ட் பீகார் தான் ஃபஸ்ட்டு கிசான் ரயில்னு விட்றாங்க. ஸோ எங்கே? மகாராஷ்டிரா, பீகார். டான் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஐடியா ஆஃப் எஜுகேஷன் த்ரூ வெர்னாகுலர் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஃபார்ம் தான் டான் சொசைட்டி. எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா 1902 வந்து இதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க பேரே வாயில் வரலாம், பட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஒன்ஸ் படிச்சிட்டோம்னா 12th இருக்கும் இது. நெக்ஸ்ட் கம்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேப்பர் எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா மௌலானா முகமது அலி. யார்? மௌலானா முகமது அலி. கம்ராட். பண்டிட் மோத்திலால் பதி அப்படின்றது யார் எழுதுனது? B.A. தியாகராஜா. பண்டிட் மோத்திலால் பதி. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாக் ஆஃப் சிப்பாய் மிட்டி நமக்கு நல்லாவே தெரியும், பராக்பூரில் மங்கள் பாண்டேவால் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அபிநய பாரத் அப்படின்ற சீக்ரெட் சொசைட்டியை வந்து யார் இது பண்ணுவாங்க பார்த்தோம்னா B.D. சவார்கர் அப்படின்ற ஒரு ஆள் தான் நடத்திட்டு வருவார் அபிநய பாரத். அடுத்து பார்த்தோம்னா ஒர்க்மன்ஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் எப்போன்னு பார்த்தோம்னா 1923. திராவிடியன் அசோசியேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா 1912. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து சில்ஃப் அப்படின்லாம் மாறும் 1916. 2011 1960 மாறும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் 1912. ஸோ 1923 பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஆக்ட். ஸோ நீங்கள் லெசன் மட்டும் படித்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்காக தான் முக்கிய சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதுலேருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு லைனுமே வந்து முக்கியம். நான் ஒவ்வொரு லைனுமே தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னும் போது கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு நிஜமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.